विशैलेशतयागात्रं दीपत्यादिगुणार्णं दीनप्रवणं वन्दे रम्यजामातरं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामध्यमां सदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्यतपदाम्बुजयुग्मव्यामोहतस्थैराणत्रायमे अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये मातापिता योगदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रुद्राभिरामं श्रीमद्ददङ्गुरं प्रणमामि मूर्ध्ना दूतं सरस्यमाता परिवर्तनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् உன்னை வினையகலாம் மூங்கில் புரியமுதன் உன்னங்கடக் கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் என் குலத்தார்க்கு இன்னும் கடவுளையேன் யான் நயந்தர வேறுண்டமெல்லாம் பழுதன்னி நன்றி நற்பார் ஜெயந்தர கீர்த்தி ராமானுசமுனிதாழினமேர் உயர்ந்த உணத்து திருவரங்கத் தமுதமும் அன்பாரியமும் அடித்துறை அண்டார் உபதேசனஞ்சமே இனியன் புற நமக்கு பெருமானார் திருநாமத்தார் நிகந்த 108 சாவித்திரி என்னும் முன்பொருளை கணிதந்த செஞ்சொல் கடித்துறை அண்டாதி பாடித் தந்தான் இதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தோழண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரம்படி நல்கு அருசமே வெட்டும் பரமாம் ராமானுஷா ஈதன் பின் அப்பமே ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தீயர் திருவடிகளே சரணம் புல்லரோகம் தீயர் திருவடிகளே சரணம். சுவாமி எம்பெருமானார் விஷயமாக அருளி செய்யப்பட்டது இந்த ராமானுஜன் முத்தந்தாதி அற்புதமான திவ்ய பிரபந்தம். 108 பாசுரம் கொண்டது. இதில் கீழே பல பாசுரங்களை அனுபவித்தோம். நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 99ஆம் பாட்டு. இந்த பாட்டு கீழே அனுபவிக்க தொடங்கினோம். ஒரு 2 பக்கம் அனுபவித்தோம். நிறைய பெரிய வியாக்கியானம் செய்திருக்கிறார் உலகத்திலே புல்லலோகம் ஜீய. அந்த வியாக்கியானத்தை அடிவொட்டி சிற்சில அர்த்தங்களை சென்ற காலக்ஷேபத்திலே சென்ற மாதம் அனுபவித்தோம். இந்த பாட்டானது 99ஆம் பாட்டு. தர்க்கச் சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையோன் சொற்பத்த சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை ஈசனும் மாண்டனர் நீ நிலத்தே பொத்தற்பகம் எம்பி ராமானுஜமுனி போந்த பின்னே என்பது அற்புதமான பாசுரம். இதிலே பல மதங்கள், இந்த மதங்களை எல்லாம் எடுத்து கண்டிக்கிறார் இடத்திலே திருவரங்க தமுதனார். தர்க்கச்சமணர்னு தர்க்கவாதம், நிறைய தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். இதப்படி அதப்படி என்று ஸ்திரமாக இன்னது என்று அர்த்த நிர்ணயம் செய்யாமல் போனாலும் அண்ணா பேச கத்தவர்கள், தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சமணர்கள் என்று சொல்லக்கூடிய ஜெயினர்கள். அவரை எடுத்து முதல்ல கண்டித்தார். அதை சென்ற காலக்ஷேபத்தில் அனுபவித்தோம். தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்கள் என்று சொல்லக்கூடிய சாக்கிய மதம், சாங்கிய மதத்தை சாக்கியம் என்று தெரிவிக்கிறார். அந்த சாங்கிய மதம் அதையும் கண்டித்தருளினார். சாக்கிய பேய்கள் அவர்கள் பிடித்ததை விடாமல் இருக்கக்கூடியவர்கள். பேய்னா அது பிடிச்சிட்டா அது விடுறதே கிடையாது. அதை போல தாங்க சொல்றதே சொல்லிட்டு இருக்கா. என்ன அர்த்தம், எது இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அதை காதிலே வாங்கி கொள்ளாமல் சொன்னதையே பிடிவாதமாக பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சாக்கியர்கள். அப்படிப்பட்ட சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதரும். தாழ்ச்சடையோன் சொக்கத்த சோம்பர் தாழ்ந்த சடை ஜடாமண்டலதாரியாக இருக்கக்கூடியவன் ருத்ரன். அப்படிப்பட்ட ருத்ரனாலே சொல்லப்பட்ட சைவ ஆகமங்கள் அதையே முக்கியமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாசுபதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். பசுபதி என்று ருத்ரனுக்கு பேர். அந்த ருத்ரனையே பின் சென்று அவன் சொன்ன அந்த ஆகமத்தையே தங்களுக்கு முக்கியமான பிரமாணமாக கொண்டு அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தாழ் சடையோன் சொக்கத்த சோம்பர். அண்ணா சொல் கற்ற, சொல் பேசக்கூடிய சாமர்த்தியம் படைத்த சோம்பர்னர். சோம்பர்னா மிகவும் சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்கள். என்ன அர்த்தம், தமோ குணம் அதிகமாக இருந்து தமோ குணத்தாலே சொன்ன அந்த ஆகமங்களையே பின்பற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தாழ் சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதரும். மற்றவர்கள் யாருன்னா அவர்கள்லாம் சூன்யம், எல்லாம் சூன்யம் சூன்யம் என்று சொல்லக்கூடியவர்கள் பௌத்தர்கள். அப்படிப்பட்ட புத்தன் அவன் சொன்ன எல்லாம் சூன்யம், எதுவுமே பார்க்கக்கூடிய உண்மை அல்ல, எல்லாம் சூன்யம். சூன்யத்தாலே சூன்யத்தை அடைவதே மோட்சம். தெரிவிக்காத என்ன சூன்யம் தெரியும். அப்படிப்பட்ட சூன்யவாதரும் நாங்கினும் நிற்க குறும்புசை நீசனும் மாண்டனர். இதற்கு மேலாக நிற்க குறும்புசை நீசர் என்று தாழ்ந்தவர்கள், மிகவும் தாழ்ந்தவர்கள். நான்மறையும் நிற்க குறும்புசை, 4 வேதத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு அபார்த்தம் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அத்வைதிகள். அப்படிப்பட்ட அந்த அத்வைதிகள் அவர்களும் மாண்டனர், எல்லாம் ஒழிந்து போனார்கள். எப்பொழுது எம்பி ராமானுஜ
இந்த பொற்கற்பகம் மிகச்சிறந்த கல்பக விருட்சம் எம்பெருமானார் திருவோதாரம் பண்ணின பிற்பாடு போந்த பின்னே எல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒழிந்தார்கள்னு பாசுரத்துக்கு சுருக்கமான அர்த்தம். அதை மனோரமணியின் வியாக்கியானத்தை கொண்டு அனுபவித்தோம். பிள்ளரோகம் செய்ய வியாக்கியானத்தை அனுபவிக்க தொடங்கினோம். அதுல 2 மதங்கள், முதல்ல தக்க சமணரும் சாக்கிய பேய்கள், இந்த 2 மதங்களையும் எப்படி கண்டனம் செய்கிறார் என்பதை சென்ற காலக்ஷேபத்திலே அனுபவித்து தலை கட்டினோம். இனி தாழ்சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதம் அதிலிருந்து இப்பொழுது அனுபவிக்க வேண்டும். தாழ்சடையோன் சொக்கத்த சோம்பர், தாழ்ந்த ஜடையோடைய கூடின ருத்ரன், அவன் நல்லா பேச கற்றிருக்கான். அவன் சொல்லக்கூடியதையே தங்களுக்கு பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சைவ ஆகமகமே முக்கியமான பிரமாணம் என்று கொண்டிருக்கக்கூடிய தாழ்சடையோன் சொல் கற்ற சோம்பர், மிகவும் சோம்பேறிகள், அதாவது தமோ குணத்தோட கூடினவர்கள். அப்படிப்பட்டரும் மாண்டனர்னு அதோட சேர்த்து கொள்ளணும். தாழ்சடையோன் சொக்கத்த சோம்பர் தன்னை ஈஸ்வரன் என்று பிரமித்து லோகமெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று அதற்கு தகுதியாக தீர்க்க ஜடையை தரித்துக் கொண்டு சாதக வேஷத்தோடே இருந்து தன்னை ஈஸ்வரன், நான் தான் அறப்பெரியவன், எல்லாவற்றையும் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா நியமிக்கக்கூடியவன் அர்த்தம். எல்லாத்தையும் நான் தான் சாசனம் செய்கிறேன், எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறேன்னு தன்னைத்தானே ஈஸ்வரன், நான் தான் அறப்பெரியவன், எனக்கு உட்பட்டதுதான் இந்த லோகம் எல்லாம் என்று பிரமித்து அவனை பிரமித்து லோகமெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று, லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம ஆராதிக்கணும், நம்மையே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நம்முடைய புகழையே பாட வேண்டும் என்று கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்று அதற்கு தகுதியாக அதற்கு சேர தீர்க்க ஜடையை தரித்து கொண்டு சாதக வேஷத்தோடே இருந்து பெரிய ஜடை அதை தரித்து கொண்டிருக்கிறான். இதற்கு எல்லாம் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சாதக வேஷம், அது சாதனத்துக்காக ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறான், ஒரு வழியை அனுஷ்டிக்கிறான். என்ன வழி? பெரிய ஜடையை தரிச்சுருக்கான், என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் இருக்கிறான். எதற்காக இந்த சாதக வேஷம்னா, தலையை பெரிய ஜடையை தரிச்சென்று எம்பெருமானை பற்றுகிறான். எம்பெருமானை பற்றி எம்பெருமானே என்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சாதக வேஷமே காட்டி கொடுக்கிறது. அங்கதான் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இப்படி சாதகனாக இருக்கிறானே இந்த ருத்ரன், தன்னையே ஆராதிக்க வேண்டும் என்று எம்பெருமானை பற்றி நிற்கிறானே, இப்படிப்பட்டவன் சொன்ன வார்த்தை எங்கேயாவது சத்தியமாக இருக்க முடியுமா? எம்பெருமானை ஆராதிக்கிறான், அவன் என்ன பண்ணோம்? எம்பெருமானையே காட்டி கொடுக்க வேண்டுமே தவிர நான் தான் அறப்பெரியவன் என்று சொன்னா இது எங்கேயாவது விஸ்வசிக்கத்தக்கதா? அவனுடைய வேஷமே காட்டி கொடுக்கிறதே, அவனுடைய வார்த்தையை விஸ்வசிக்க முடியாது. தான் அறப்பெரியவன் எப்பொழுது மற்றொருவனை சார்ந்து இருக்கிறானோ, வேறொருவனை பற்றுகிறானோ, அப்பொழுது எப்படி தன்னைத்தானே அறப்பெரியவன் சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அந்த வேஷமே காட்டி கொடுக்கிறது அவன் அறப்பெரியவன் அல்ல என்பது. ஆனாலும் எல்லா லோகத்திற்கிறாலும் நம்பிக்கிறார், அவன் தான் அறப்பெரியவன் என்று அவன் சொன்ன வார்த்தையை விஸ்வசிக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆக அதை காட்டுகிறார்கள். அதற்கு தகுதியாக ஆராதிக்க வேண்டும் என்று அதற்கு தகுதியாக தீர்க்க ஜடையை தரித்து கொண்டு சாதக வேஷத்தோடே இருந்து மோகசாஸ்திராணி காரையா என்கிறபடியே பகவத் அனுமதியாலே, பகவான் அனுமதித்தார், உன்னை ஆராதிக்கணுமா எல்லாரும் மோகசாஸ்திராணி காரையா, எல்லாரும் மோகம் அடைய வேண்டும், லோகத்தை நீ சொல்றதுதான் சத்தியம் என்று எல்லாரும் பிரமித்து மோகம் அடைய வேண்டும், அவர்கள் எல்லாம் மயங்கி விட வேண்டும். எல்லாரும் மயக்கத்திலேயும் கலக்கத்திலேயும் காலத்தை பொழுதை போக்க வேண்டும், உன்னையே பற்ற வேண்டும், அப்பொழுது எல்லாரும் ஆராதிப்பார்கள். அதற்கு சேர நீ ஒரு சாஸ்திரத்தை பண்ணும் என்று எம்பெருமானே அதற்கு நியமனம் கொடுத்தான். அதுதான் அந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றுவர்கள். அதை பின்பற்றி பிற்பாடு படிப்படியா வரட்டும். எம்பெருமானுடைய அபிப்பிராயம் என்ன? நம்ம இடத்துல வந்து சேரக்கூடியவர்கள் படிப்படியா வரட்டும். முதல்ல கையே கூப்ப மாட்டேன்றான். மனங்களில் அரக்கன் எப்படி இருந்தாலும் ராவணாதிகளை போல திரிகிறார்கள் இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள். விதா வஜ்ஜேயம் அப்பியம் நனமேயம் கசஜிது, யாரையும் வணங்க மாட்டேன். ராவனுடைய வார்த்தை என்ன ரெண்டா வெட்டி போட்டாலும் என்னுடைய வெட்டினை 2 பாகணும், இப்படி பின்னாடிதான் சாயுமே தவிர முன்னோக்கி விழாது. முன்னோக்கி விழுந்தா ராவணன் சேவிச்சுட்டான் என்று அர்த்தம் ஏற்படும். நான் யாரையும் சேவிக்க மாட்டேன், மனங்களில் அரக்கன்னே அவனுக்கு ஒரு பெயர் சுட்டுகிறார் திருமங்கையாழ்வார். ஆக இப்படிப்பட்ட வனங்களில் அரக்கர்களாக லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரிகிறார்கள். அதனால சேவிக்கிறது கைகூப்பு செய்கை இருக்க, அது ஒன்று முதல்ல ஏற்படட்டும். அது ஏற்படட்டும். அது யார் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல கையை எடுத்து கூப்பிட்டோம். அதனால நல்ல மோகன சாஸ்திரம், மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாஸ்திரம் ஒன்று ஏற்பட்டது. ஏன்னா எல்லாரும் அந்த ருத்ரனை சேவிப்பா. அப்படி படிப்படியா அவனை சேவித்து மறுபடியும் பிறந்து துக்கத்துக்கு உட்பட்டு இந்த லோகத்துல பிற்பாடு இது சரியல்ல, நான் இந்த மார்க்கம் சரியல்ல,
நீ யாரை பற்றினால் எல்லையற்ற ஆனந்தம் ஏற்படுமோ அவனை பற்ற வேண்டும் என்று கொண்டு நம்மிடத்திலே வந்து சேருவர்கள் என்கிறார் உயர்ந்த விசாலமான திருவுள்ளத்தாலே எம்பெருமானே என்ன பண்ணான்னா ருத்ரனை நோக்கி நீ மோகசாஸ்திராணி காரையா நிறைய மோகசாஸ்திரத்தை செய்வாயாக செய்வ ஆகமங்களை பண்ணுவாயா என்று தெரிவித்தார். அதை இன்னும் பறக்க விஸ்தரமாக மேலே பார்வதியிடத்திலே ருத்ரனே சொன்ன சம்வாதமாக மேலே எடுத்து காட்டுகிறார். அவ்விடத்திலே அனுபவிக்கலாம், அவ்விடத்திலே ஆராதிக்க வேண்டும் என்று மோகசாஸ்திராணி காரையா என்கிறபடியே பகவத் அனுமதியாதே மோகசாஸ்திரங்களை பிரவர்த்திப்பித்த ருத்ரனுடைய வச்சனமான ஆகமத்தை ஆதரித்து போந்து அதையே தங்களுக்கு மிகச்சிறந்த ஆகம நூல் மிகச்சிறந்த சாஸ்திரமாக அதையே ஏற்றுக்கொண்டு ஆதரித்து கொண்டு அந்த அதி தாமசராய் இருக்கிற பாசுபதரன் மிகுந்த தாமச குணத்தோட இருக்கிறார். தாமசம்னா ரொம்ப சோம்பர், தம உணர்ந்தா நிறைய சோம்பேறித்தனம் இருக்கு, நிறைய தூக்கம் ஏற்படுறது, அப்படி மிகுந்த தாமச குணத்தோட இருக்கக்கூடியவர்கள் பாசுபதரன் தெரிவித்தார். அதி தாமசராய் இருக்கிறார் பாசுபதரம். பௌத்தரை எடுத்த உடனே பாசுபதரை எடுத்தது அவர்களோ பாதி இவர்களும் வேத வாக்கியர் என்னுமிடம் தோற்றுகைக்காக. பௌத்தரை எடுத்த உடனே அடுத்தபடியாக பௌத்தர் மேலே சொல்ல போற, அதற்கு முன்பாக இடத்தை பாசுபதரை எடுத்தது எதற்காக என்றால் இவரும் அதை போல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை போலேதான் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் என்பதை காட்டுவதற்காக எடுத்தார்னு காட்டுகிறார். அது என்ன என்பதை மேலே விவரித்து காட்டுகிறார். வேத வாக்கியர் என்னுமிடம் தோற்றுவிக்கா. இரண்டு பேரும் என்னன்னா வேத வாக்கியர், வேதத்துக்கு புறம்புண்டானவர். அது பௌத்தனும் சரி, அதே போல பாசுபதனும் சரி, சைவாகமத்தையே பின்பற்றக்கூடிய இந்த பாசுபதர் அவனும் பௌத்தனும் ரெண்டு பேருமே வேதத்தை பிரமாணமாக ஏற்கவில்லை. வேதத்துக்கு புறம்பு வெளியிலே நின்று கொண்டு பேசுகிறார்கள் அவர்கள். அதனால ரெண்டு பேரையும் இவ்விடத்தை சேர்த்து எடுத்தார்னு இடத்தை காட்டுகிறார். அதற்கு முக்கியமான ஒரு இடம் எடுத்து காட்டுறார். இவ்விடத்தை தோற்றுகா பிரதான காரணத்துவ அபியுகம சாம்பியாது சாங்கிய நிராசனானந்தர பாவித்வே. இடத்துல சுத பிரகாசிகாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யம் பெருமானார் எழுதின ஸ்ரீபாஷ்யம், அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம், அதற்கு ஒரு டிப்பணி எழுதியிருக்கிறார் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கிய விசேஷத்தை இவ்விடத்தை எடுத்து காட்டுகிறார். இந்த பாட்டுக்கு சேர இவ்விடத்துக்கு சேர பிரதான காரணத்துவ அபியுகம பிரதான காரணம். இந்த ரோகம் உண்டாவதற்கு எது காரணம்னா ஈஸ்வரன் காரணம் அல்ல, எம்பெருமான் காரணம் அல்ல. எது காரணம்னா பிரதானம் காரணம். பிரதானம்னா இயற்கை, அது காரணம். அசித் தத்துவம் இருக்கே பிரதானம்னு பேர் அசித்து, அதுதான் காரணம். ரோகம் உண்டாவதற்கு அதுவே ஒரு மாறுபாட்டை அடைகிறது. அசித்து யாரும் உண்டாக்கவில்லை, அதுவே மாறுபாட்டை அடைந்த இப்படி லோகமாக காண கிடக்கிறதே தவிர வேறொன்று காரணம் இல்லை. பிரதானம் காரணம் காரணத்துவ அபியுகமா இதை ஏற்றுக்கொண்டு சாம்பியாது இந்த சாம்பியத்தின் காரணமாக என்ன தெரிவிக்கிறார் என்றால் சாங்கிய நிராசனானந்தரம் சாங்கிய மதம் அதை நிரசித்த பிற்பாடு பாவித்வே பாசுபத நிராசஸ்ய பிராப்தேபி பாசுபத மதம் அதை நிரசிக்க வேண்டும். பாசுபதனும் என்ன சொல்றான்னா பிரதானம் தான் லோகத்துக்கு காரணம், இந்த ஜகத்து உண்டாவதற்கு காரணம் அது அசித் தத்துவம் பிரதானம், அதுதான் காரணமே தவிர எம்பெருமான் அல்ல, வேறொரு வஸ்து கிடையாது, யாருமே காரியம் என்ற ரெண்டு பேருமே ஒன்றாக தெரிவிக்கிறார். பாசுபதனும் அதையே தெரிவிக்கிறான். அதே போல இவ்விடத்துல இருக்கக்கூடிய சாங்கியன் அவனும் ரெண்டு பேரும் ஒன்றாக தெரிவிக்கிறார். அப்பொழுது சாங்கிய மதம் அதை நிரசித்தவரை அதை பிரயோஜனம் இல்லை என்று தெரிவித்த உடனே அப்பொழுது என்ன பண்ணிருக்கணும்னா அடுத்தபடியாக பாசுபதனை எடுத்து தெரிவித்திருக்க வேணும் ஸ்ரீபாஷ்யத்துல. ஆனா அப்படி சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லைன்னு கீழே விசாரிக்கிறார் சுதப்பிரகாசிகாச்சாரியர். விசாரித்து அதற்கு சமாதானம் தெரிவிக்கிறார். பாசுபத நிராசஸ்ய பிராப்தேபி சௌஹார்த்தக மதம் நிராசனானந்தரம் சௌஹார்த்தம் என்கிற அந்த மதத்தை நிரசித்த பிற்பாடு தத் பிரதிக்ஷேபா அதற்கு சேர தஸ்ய அத்தியந்த வேத வாக்கிய ஞாபகனாய கிருதா அதற்கு பிற்பாடு எதிர்த்து இதை நிராசிக்கிறார். இடத்துல ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்கணும். எதை எடுத்திருக்கணும்னா இடத்துல ஒன்று முதல்ல சொல்றது சாங்கிய மதம், சாங்கியத்தை சொன்ன பிற்பாடு பாசுபத மதம் இவருடையத இந்த சைவ ஆகமங்கள் பிரயோஜனம் இல்லை என்று அதை சேரப்பிடித்து எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனா சேரப்பிடித்து சொல்லவில்லை. இடத்துல ஏன் சேரப்பிடிச்சு சொல்லியிருக்கணும்னா ரெண்டு பேருமே சொல்றது என்னன்னா இந்த ரோகம் உண்டாவதற்கு பிரதான காரணம்
அச்சித்தத்துவம் தான் இந்த ரோகம் உண்டாவதற்கு காரணம். ரெண்டு பேரும் ஏகரீதியா சொல்றான். சொன்னா அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தானே எடுக்கணும். ஆனா ஒன்னா எடுக்கல விடத்துல. அதை எடுக்காமல் முதல்ல விடத்துல சாங்கியனை சொல்லி பிற்பாடு விடத்துல கார்த்தன் என்று சொல்லக்கூடிய பௌத்தர் அவனை தெரிவித்து பிற்பாடு பாசுபதனை தெரிவிக்கிறார். ஏன் இப்படி சொன்னார் என்று தெரிவித்தார் விடத்துல ரொம்ப தூரமான மதம்னா இது இருக்கே. இந்த சைவ ஆகமங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப கௌரியத்தோட கூடியது, மிகவும் தாழ்ந்ததாக இருக்கக்கூடியது என்பதற்காகத்தான் பிற்பாடு எடுத்த ரெண்டு மதத்தையும் சேர எடுக்க இருக்க அப்படி சேர எடுக்காமல் பிற்பாடு எடுத்ததற்கு காரணம் ரொம்ப பிரௌரியத்தன்மையோட கூடினது என்று அவிடத்தை அற்புதமா காட்டுகிறார். வாக்கியத்துவ ஞாபனாய கிருதா என்று சுதப்பிரகாசிகாச்சாரியரும் அவிடத்தை பத்யுர சாமஞ்சசாத் என்கிறார். அதிகரணத்துக்கு சங்கதி ஒரு அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல அந்த அதிகரணத்துக்கு சங்கதி இருந்தால இதை தெரிவித்தார் அவிடத்தையும் காட்டினார். அதே போலத்தான் அதற்கு சேர இந்த பாசுரத்திலையும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீபாஷ்யத்துல எப்படி இருக்கோ அதே போல இவ்விடத்திலையும் இந்த பாசுரத்திலையும் எப்படி சொல்லியிருக்கணும் பாட்டேன்னா இவ்விடத்துல முதல்ல தக்கச்சமணரும் சாத்திய பேய்களும் தாழ்சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதரும்னு இப்படி பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லாமல் எப்படி இருக்கணும் தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் என்று சொல்வதற்கு முன்னால தர்க்கச்சமணரும் தாழ்சடையோன் சொக்கத்த சோம்பரும் அதற்கு பிற்பாடு இடத்துல சாக்கிய பேய்கள்னு மேலே சொல்லியிருக்கணும். ஆனா இதை பிற்பாடு இடத்திற்கு காரணம் என்னன்னா மிகவும் தூரத்தன்மையோட கூடியது இந்த தாழ்சடையோன் சொக்கத்த சோம்பர் அவர்கள் சொல்லக்கூடியது மிகவும் தாழ்ந்ததாக இருக்கக்கூடியது என்பதற்காக பிற்பாடு எடுத்தார்னு ரெண்டையும் சேரப்பிடித்து அற்புதமாக காட்டுகிறார்கள். அதற்கு மேலே விஷயம் தெரிவிக்கிறார். என்றும் ஆகம சித்தேஸ்வரன் நிமித்த காரணம் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அவர்களாகிறார். பிரதானம் ஜகத் உபாதான காரணம் என்றும் பிரதானம் அசித்தத்துவம் இருக்கே அதுதான் ஜகத்து உபாதான காரணம். உபாதானம்னா மறக்கவே கூடாது. அதான் மெட்டீரியல் காஸ் என்று நம்ம ஆங்கிலத்தை சொல்றதுன்னா அதுதான் முக்கியமான தத்துவம். ஜகத்து உண்டாதவருக்கு எது முக்கியமான தத்துவம்னா அசித் பிரதானம் அதுதான் காரணம். ஜகத் உண்டாதவருக்கு எம்பெருமான் சிருஷ்டிகர்த்தா அல்ல, எம்பெருமான் சிருஷ்டிப்பது கிடையாது. ஆனா பிரதானம் இருக்கே அது அப்படி மாறுபாட்டை அடைந்து லோகமாக காண கிடக்கிறது. அது முதல்ல அவர்கள் தெரிவிக்கக்கூடியது பிரதானம் ஜெகத் உபாதான காரணம் என்றும் ஆகம சித்தேஸ்வரன் நிமித்த காரணம். நிமித்த காரணம் யாரு என்றால் இதை உண்டாக்குவதற்கு காரணம் யாரு என்றால் ஆகம சித்தேஸ்வரன். பார்க்கக்கூடிய ஜகத்து உண்டாகிறது, அதுல எத்தனையோ வஸ்துக்கள்லாம் மேற்கொண்டு உண்டாகிறது. அதெல்லாம் யார் சிருஷ்டிக்கிறான் என்றால் ஆகம சித்தேஸ்வரன். ஆகமத்தாலே சைவ ஆகமத்தாலே யார் கொண்டாடப்படுகிறானோ அதாவது ருத்ரன் கொண்டாடப்படுகிறான். அந்த ருத்ரன் தான் நிமித்த காரணம். இதையெல்லாம் உண்டாக்குகிறான் அந்த ருத்ரன் தான் என்று அவனை நிமித்த காரணமாக காட்டி ஆகம சித்தேஸ்வரன் நிமித்த காரணம் என்றும் அதற்கு மேலே அற்புதமா ஒரு பெரிய பிரமாணத்தை எடுத்து காட்டுற. இவர்களுக்கு என்னெல்லாம் உண்டு அடியன் அவர்களுக்கு உண்டான குணங்களை மட்டும் சொல்லிடுறேன். பிரமாணம் ரொம்ப பெருசா நிறைய பிரமாணங்களை எடுத்து அடுக்கிறார் இவ்விடத்துல குள்ளலோகம் ஜீய. எல்லா பிரமாணங்கள் பெருசா இருக்கு. ஒவ்வொரு பிரமாணத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு பதமா அர்த்தம் சொல்லணும்னா நேமா இந்த பாட்டு முடியறதுக்கே ஒரு 3-4 மாசம் ஆகும். அவ்வளவு பெருசா இருக்கு பாட்டுடைய வியாக்கியானம். அதனால சுருக்கமா அதுல சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களை மட்டும் இவ்விடத்தை தெரிவிக்க. அதுல சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா முத்ரிகா காஷ்ட தத்துவம்சா அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய அலங்காரம் ஆடைகள்னா எப்படி இருக்குன்னா அவர்கள் நிறைய ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்கிறார்கள், ருத்ராட்ச கங்கணம் கட்டி கொள்கிறார்கள். அதற்கு மேலே பகம் கொக்கினுடைய அந்த தோலை எடுத்து அதையே ஆசனமாக இட்டு அதன் மேலே அமர்கிறார்கள். நிறைய பஸ்மதாரணம், நிறைய விபூதின்னு சொல்றாரு பஸ்மம், அதை எடுத்து சாம்பலை எடுத்து பூசி திரிக்கிறார்கள், மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள். இப்படி பாசண்டிகளாக திரியக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் என்று அதற்கு சேர அவர்கள் எப்படி இருக்காருன்னு அதை தெரிவிக்கிறார் இந்த பிரமாணத்துல. அதை தெரிவித்து அதற்கு மேலே தியானம் பிரணவபூர்வகம். அதற்கு மேலே தியானம் பண்றது என்னவோ பிரணவத்தை தியானம் பண்ணுகிறார்கள். ஓம் என்கிற பிரணவம் இருக்கே அதையே தியானம் பண்ணுகிறார்கள். தியானம் பிரணவபூர்வகம். அதற்கு மேலே தீக்ஷா பிரவேசம் மாத்திரேன பிராமணோ பவதி தட்சணாத். தீட்சை எடுத்துக்கொள்றார். தீட்சை எடுத்துட்டார் அவன் பிராமணன் ஆயிடும். அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு பிராமணியத்துவம் சித்திக்கிறது என்று அவர்கள் பலபடியாக தெரிவிக்கிறார். அதற்கு மேலே கபாலம், கபாலத்தை தரித்துக் கொள்வது, மண்டையோடு இருக்க இந்த கபாலம் அதை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடியது என்ற அவர்களுக்கு உண்டான லட்சணங்களை எல்லாம் ஒரு பெரிய பிரமாணம் என தெரிவித்தார் என்றும் அதற்கு மேலே சர்வஜ்ஞ ருத்ர புரோக்த
புரோக்த அக்ஷராசியான ஆகமத்திலே எல்லா அந்த ருத்ரன் தான் அறப்பெரியவன் என்று கொண்டு அவனாலே சொல்லப்பட்ட அந்த ஆகமம் சைவ ஆகமம் அந்த அக்ஷர ராசி இருக்கே அந்த கூட்டங்கள் அக்ஷரங்களுடைய கூட்டம் அந்த ஆகமத்திலே சொல்லுகிறபடியே அந்த ஆகமத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதற்கு சில முத்ரிகாஷ்டாக தாரண பகாஸ் இது பகாசன ஸ்தானம் ஸ்தானம் அதற்கு மேலே பகா அந்த கொக்கினுடைய அந்த ஒரு ஆசனம் அதை இட்டுக் கொள்கிறார்கள். அதற்கு மேலே காஷ்டம் அதெல்லாத்தையும் நிறைய கட்டைகள் அதெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு மேலே சுறா கும்ப ஸ்தாபன சப்த சுறா கும்பம் நிறைய மது அதை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பம் அதை வைத்துக் கொள்கிறார்கள். தேவதார்ச்சன மூடாச்சார தேவதையை அர்ச்சிக்கிறோம் என்கிற மூடாச்சாரத்திலே ஸ்மசான பஸ்ம ஸ்நான ஸ்மசானத்திலே இருக்கக்கூடிய பஸ்மம் அந்த சாம்பல் இருக்கே அதை எடுத்து உடம்பெல்லாம் பூச்சிக்கிறது. அது ஸ்நானம் அதானே பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவங்களும் விசேஷமான தன்மை ஒன்றும் கிடையாது. எல்லாம் பார்க்கக்கூடியது தான் தெரிவிக்கிறார். அதிலேயே ஸ்நானம். அதற்கு மேலே பிரணவ பூர்வக தியானாதி கர்மானுஷ்டானத்தாலே பிரணவ பூர்வக தியானம் பிரணவத்தை ஓம் என்கிற பிரணவத்தை கொண்டு அதை தியானம் செய்து கொண்டு அந்த கர்மானுஷ்டானத்தாலே அந்த கர்மத்தை பின்பற்றி பாசுபதி சாரூப்பியத்தை பெருகை மோட்சமாகிறது என்று பாசுபதி சாரூப்பியம் பசுபதன் இருக்கானே ருத்ரன் அவனோடே ஐக்கியம் அதாவது அவனை போலே ஆகிவிடுகிற சாரூப்பியம் அந்த ரூபத்தை அவனை போலே வடிவை பெறுவதற்கே அதுதான் மோட்சம் என்று தெரிவிக்கிறார்கள். அவர்கள் மோட்சம் ஆகிறது என்று ஸ்ருத்தியர்த்த அத்தியந்த விருத்தார்த்தங்களை ஸ்ருதி வேதத்திற்கு அத்தியந்த விருத்தார்த்தங்கள் அதற்கு ஒன்றுமே சேராமல் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை அவர்கள் அத்தியந்தம் ஆதரித்து சொல்லும். அவர்கள் அதையே தங்களுக்கு மிகவும் ஆதரித்து அதுவே ரொம்ப உயர்ந்தது என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சொற்கத்த சோம்பர். இந்த பாட்டை கொஞ்சம் பூர்வமான பாட்டு கொஞ்சம் பொறுமையோட தான் கேட்க வேண்டும். ஏன்னா மற்ற பாஷங்கள் போல அனுபவப்பரம் அல்லது. இதற்கு பல மதங்களை எடுத்து கண்டித்து போகிறார் இவ்விடத்துல திருவரங்கத்தமுதானம். அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். எல்லா இருந்தாலும் அனுபவபரமான கிரந்தங்களையும் அனுபவிக்கணும். அதற்கு சேர மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்றா அதையும் ஓரளவுக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாதான் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு யாராவது கேட்டாலும் இப்போ அவர்களுக்கு சமாதானம் சொல்ல முடியும். அல்லது அவர்களுக்கு சமாதானம் சொல்லாமல் போனாலும் நாம கலந்தாம இருக்கணும். நம்ம அவ கழுக்கடி வாடோடு இப்படி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன்னு கேட்டா அது சரியல்ல என்ற நம்ம நெஞ்சிலேயாவது படம் மூலியம் அவர்களுக்கு எடுத்து சொல்லாமல் போனால் அதற்கு சேர அதை நாம் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறபடினாலேதான் இடத்துல இத்தனை அர்த்த விசேஷங்களை பாரி வருஷிக்கிறார். புள்ளலோகம் செய்ய தன்னுடைய வியாக்கியானத்துல எல்லாத்தையும் எடுத்து கண்டுச்சுட்டார். இவ்விடத்துல எல்லா மதங்களையும் மேலே தெரிவிக்கிறார். சூனியவாதர் தாழ் சடையோன் சொக்கத்த சிவம்பரம் மேலே சூனியவாதர் என்பவர்கள் யார் அதை காட்டுகிறார். சூன்யமே தத்துவம் என்று சொல்லுகிற மாத்தியமிகரம் இடத்த மாத்தியமிகன் பௌத்தன் சூன்யமே தத்துவம் எல்லாம் சூன்யம். இந்த லோகத்திலே இருக்கக்கூடியது சர்வம் சூன்யம். எதுவுமே சத்தியம் கிடையாது. எல்லாம் போய் அத்தனையும் சூன்யம் ஒன்றும் கிடையாது என்று தெரிவிக்கக்கூடியவன் மாத்தியமிகரும். சார்வாகத்திலேயா இருக்க பிரித்து எடுத்தது அது தன்மத கௌரியத்தை பற்ற. அதுவும் சார்வாக்கன் அவன் நன்னா பேச கற்றவன். சார்வாக்கன்னா நாஸ்திகன் அர்த்தம். நாஸ்திகன் இருக்கானே அவன் நன்னா பேசுறான். அவன் நன்னா பேச கற்றவன். எதுவுமே சத்தியம் இல்லைன்னா நீ வாழ்ற வாழ்க்கை இருக்கே இதுதான் உண்மை. நீ எப்படி இருக்கோ எப்படி வேணா இருக்கும். உன் இஷ்ட பிரகாரம் இருக்குன்னா தர்மாதர்மங்கள் எதுவுமே கிடையாது. தர்மம் என்றோ அதர்மங்களோ என்றோ எதுவும் கிடையாது. உன் இஷ்ட பிரகாரம் நீ சம்பாதி. எப்படி கடன் வாங்குறையோ கடன் வாங்கு. அதற்கு சேர நல்லா சாப்பிடணுமா நன்னா சாப்பிடு. கடனை வாங்கி நன்னா சாப்பிடு. போன பிற்பாடு உடம்பு உருப்படி சாப்பிடா போன பிற்பாடு எவன் உன்னிடத்தை வந்து கடன் கேட்க முடியும்? அவனும் கேட்க முடியாது. அதனால நன்னா அனுபவி இந்த லோகத்தை. அதுக்காகத்தான் ஏற்பட்டது இந்த உடல் என்று நன்னா இப்படி பேசக்கூடியவன் இருக்கானே அவன் சாருவாக்கன் நாஸ்திகன். அவனை போலத்தான் இவனும் எதுவும் உண்மை கிடையாது எல்லாம் சூன்யம் என்று சொல்லக்கூடியவன் இந்த பௌத்தன். அப்படி இருக்கக்கூடியவன் அந்த பௌத்தன் அந்த சாருவாக்கனுடைய சேர்த்து எடுத்துள்ளானே இருந்தாலும் தனியா பிரித்து எதற்காக இந்த மாத்தியமிகனை எடுத்தார் என்றால் அதற்கு சேர தெரிவிக்கிறார். தன்மத கிரௌரியத்தை பற்ற மிகவும் கிரூரமான மதம் இது. அதற்கு சேர தனியாக பிரித்து எடுத்திருக்கிறார் சாருவாகனை விட்டுவிட்டு என்று தெரிவிக்கிறார். பௌத்த மத பிரவர்த்தகர் வைபாஷிகன் என்றும் பௌத்த மதம் இந்த பௌத்த மதம் இருக்கே அதை பிரவர்த்திப்பித்தவர்கள். பௌத்தன் எம்பெருமான் தான் புத்தாவதாரம் பண்ணினான். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க வாரம்
கலந்த அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்கள்னு ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம் 5ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி பிறந்த வாரம் வளர்ந்த வாரம்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழி அதுல தெரிவிக்கிறார். நல்ல வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவார் நல்ல வேடம் ஒரு பொய்யான வேஷத்தை கொண்டு வந்து பிறந்தான் அந்த புத்தன் சொல்லக்கூடிய எம்பெருமான். அவன் எதற்காக புத்தாவதாரம் பண்ணினான்னா எல்லாரும் தேவர்கள் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அசுரர்கள் அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும். எம்பெருமானுக்கு முக்கியமான அபிப்பிராயம். ஏன் அப்படின்னா விஷ்ணு பக்தி பரவதேவா விபரீதஸ்ததா அசுரஹா, விஷ்ணு பக்தியோட கூடினவர்கள் தேவர்கள், விபரீதஸ்ததா அசுரஹா விஷ்ணு பக்தி இல்லாதவர்கள் அசுரர்கள். அதனால அசுரர்களை நிரசிக்க வேணும். அதனால எம்பெருமானே புத்தனாக வந்து திருவதாரம் பண்ணி அவன் அசுரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அதை எல்லாத்தையும் பண்ணி நிறைய சக்தியை வளர்த்து கொண்டார்கள் அசுர ராட்சசர்கள். வளர்ப்பது சக்தியை வளர்த்தது எதற்காக தேவதைகளை இம்சிக்க வேண்டும், அவர்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் ஒழிக்க வேண்டும், அவர்களை அழித்து விட வேண்டும், கடைசியில எம்பெருமானே அழிக்க வேண்டும். அதான் அவர்களுடைய அபிப்பிராயம். அதனால அவர்கள் நிறைய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி நிறைய சக்தியை கொண்டார்கள். கொண்டபடினாலே தேவர்கள்லாம் மிகவும் துன்பத்தை அடைந்தார்கள். நிறைய அடிக்கிறது, அவர்களை யுத்தம் செய்வது, மிகுந்த பலத்தோட கூடியிருந்தார்கள் அசுரர்கள். அதனால எம்பெருமான் பார்த்தான், அவன் வந்து புத்தனாக பிறந்தான், தன்னுடைய வடிவழகு புத்தன்னா ரொம்ப சுந்தரம், இந்த சௌந்தரியத்தோட கூடினவன் இந்த ருத்ரன் இந்த புத்தன். அதற்கு சேர அந்த சௌந்தரியத்தை வடிவழகை காட்டினவாறு எல்லாம் மயங்கிட்டான். எல்லாம் மயங்கி இவன் சொல்றதே வேத வாக்கணும், இவன் இதெல்லாம் சொல்றானோ அதுவே சத்தியம் என்று நினைத்தார்கள் அந்த அசுர ராட்சசர்கள். அவர்கள் நடுவிலே புகுந்தான் புத்தன். புகுந்து அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லை, இதை செய்யாதீர்கள், ஜீவ இம்சை ஒரு காலத்திலையும் செய்யக்கூடாது, வேதம் சொல்லி இருக்கிறதுலாம் சத்தியம் அல்ல, எல்லாம் பொய் பொய் என்று வேதத்தையே பொய் என்று எம்பெருமானே சொல்றாங்க. ஆச்சரியம், எம்பெருமான் வேதத்தாலே பிரதிபாத்தியன், வேதத்திலே வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா என்ற எல்லா வேதத்தாலையும் அறியப்படக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீரமன் நாராயணன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனே புத்தனாக பிறந்து வேதத்திலே சொன்ன அர்த்தம் எல்லாம் போய் எதுவுமே சரியல்ல என்று அவனே தெரிவித்தான். எதற்கான தேவதைகளை ரட்சிக்க வேண்டுமே, அவர்கள் நடத்த மிகுந்த பக்தியோட கூடியிருக்கா, அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்கள் நிரசிக்கப்பட வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஆடின நாடகம் இது. அதனாலே வந்து பிறந்தான், புத்தனாக வந்து பிறந்தான். யாக யஜ்ஞங்களை எல்லாம் விட்டு விடுங்கள், ஜீவ இம்சை கூறாது, வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எதுவுமே சத்தியமல்ல, எல்லாம் போய் இத்தியாதியான உபதேசங்களை எல்லாம் செய்து எம்பெருமான் அவ்விடத்துல இந்த புத்தாவதாரத்துக்கு சேர அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அந்த அசுரர்கள் எல்லாம் கடைசியில அதெல்லாம் செய்வதை நிறுத்தினார்கள், தேவதைகளுக்கு பலம் கூடிற்று, அதனாலே அசுரர்களை ஒழித்தார் என்பதாக புத்தாந்தம் பார்க்கிறோம். இவ்விடத்துல கலந்த அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்கள் கலந்து அவர்களோட கலந்தான், அசுரர்களோட கலந்தான் பெருமான். கலந்த அசுரரை உள்ளம் அவர்கள் உள்ளத்திலே வேதத்தை ஏற்படுத்தினான், உயிருண்ட உபாயம் அவர்களுடைய உயிரை உண்டான், அப்படி ஒரு வழியை கொண்டான் என்பெருமான். அப்படிப்பட்ட புத்தன் அவனாலே சொல்லப்பட்டது இந்த பௌத்த மதம். அந்த பௌத்த மதத்தை பிரவர்த்திப்பித்தவர்கள் அப்படின்னா அவர்கள் நிறைய சொன்னான், அதை மேலும் மேலும் வளர்த்தாள்கள். பிரவர்த்தகாச்சாரியர்னு சொல்ல முடியும், உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருள் இருக்கக்கூடியவர்னு சொல்றான். 2 வேதத்தையும் மேலும் மேலும் வளர்க்கக்கூடியவர்கள் என்ற நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மகான்களுக்கு பேர் சூட்டுகிறோம் தான். அப்படிப்பட்ட அந்த பிரவர்த்தகர்கள் யார்? இந்த பௌத்த மதத்தை வளர்த்தவர்கள். பிரவர்த்தகர் வைபாஷிகன் என்றும், வைபாஷிகன் ஒருத்தன் அவன் வளர்த்தான் இந்த பௌத்த மதத்தை, வைபாஷிகன் என்றும், சௌத்ராந்திகன் என்றும், சௌத்ராந்திகன் ஒருத்தன் அவன் வளர்த்தான். அதே போல யோகாச்சாரன் என்றும், யோகாச்சாரன் அவர் ஒரு மதத்தை வளர்த்தார். அதற்கு மேலே மாத்தியமிகன் என்றும் 4 வகை பட்டிருப்பரிலே 4 வகை. பௌத்த மதம் புத்தன் சொன்னது ஒண்ணுதான், ஆனா அதையே என்ன பண்ணிட்டானா இவா பிரிச்சு பிரிச்சு இப்படிதான் சொன்னான் புத்தன், இப்படிதான் சொன்னான் அப்படின்னு 4 பேர் 4 விதமா சொல்றான். இந்த 4 விதம் 5 விதம் இதெல்லாம் ஏற்பட்டது எதுலன்னா மற்ற மதங்கள்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றது என்று வந்தது நம்முடைய விசிஷ்டாத்வைதம் ஒண்ணுதான். இதுலதான் 2வதுக்கு வழியே கிடையாது. எல்லாம் சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் ஏக ரீதியாக இருக்கக்கூடியது தவிர வேறொன்று கிடையாது. ஏன் இங்க எப்படி இருக்குன்னா பௌத்த மதம் புத்தன் சொன்னது ஒண்ணு, அதை கேட்ட சிஷ்யர்கள் 4 பேர் என்ன பண்ணாங்க, அவன் 4 விதமா சொல்றான். பௌத்த மதத்தையே 4 விதம். அது எப்படி இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். ஒருத்தனுக்கு வைபாஷிகன்னு பேரு, ஒருத்தனுக்கு சௌத்ராந்திகன்னு பேரு, இன்னொருத்தனுக்கு யோகாச்சாரன்னு பேரு, அதுக்கு மேலே மாத்தியமிகன் என்று இந்த 4 பேரும் 4 விதமா தெரிவிக்கிறார்கள். அதை காட்டுகிறார். இவர்களில் முதல் சொன்ன மூவருக்கும்
ஸ்வ அபியுகமத்தையால் விஞ்ஞான ரூபமாய் இருக்கிற வஸ்துவினுடைய க்ஷணிகத்துவம் சமானமாய் இருக்கும். முதல்ல சொன்ன 3 பேர் இருக்கானே, அதாவது வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், இந்த 3 பேரும் அவ ஏகரீதியா ஒரு அர்த்தத்தை ஒப்புக்கொள்றான். அவ சொல்றது என்ன என்றால், இவர்களில் முதற் சொன்ன மூவருக்கும் 3 பேருக்கும் ஸ்வ அபியுகமதாயமாய் அவர்கள் சொல்லக்கூடிய தங்களுக்குள்ளே ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார். எதை ஏற்றுக்கொள்கிறான்? விஞ்ஞான ரூபமாய் இருக்கிற வஸ்துவினுடைய க்ஷணிகத்துவம் சமானமாய் இருக்கும். எல்லாருக்கும் ஏகரீதியா இருக்கும் இந்த 3 பேருக்கும். எதுனா விஞ்ஞான ரூபமாய் நல்ல ஞானத்தோட கூடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது எந்த வஸ்துனா ஞானத்தோட கூடினது. நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். நம்ம சம்பிரதாயத்துல ஞானத்தோட கூடினது எதுனா ஆத்மான்னு சொல்றேன். நம்ம ஆத்மான்னு பேரை இட்டு சொல்றேன். இந்த ஞானத்தோட கூடின ஒரு வஸ்து, அந்த ஞானத்தோட கூடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கே, விஞ்ஞான ரூபமா இருக்கிற வஸ்துவினுடைய க்ஷணிகத்துவம் அது இருக்கே, ஒரு க்ஷணம் தானே இருக்கும், அடுத்த க்ஷணம் இருக்க. புதிதாக அதற்கு ஞானம் ஏற்படுகிறதே தவிர அது எப்பொழுதும் ஏகரீதியாக ஞானத்தோட கூடி இருப்பது கிடையாது. வரக்கூடியதெல்லாம் இந்த க்ஷணம் இருக்கிற ஞானம் அடுத்த க்ஷணம் இப்படி மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கிறது இந்த ஞானத்திலே என்று இந்த 3 பேரும் ஏகரீதியா ஏற்றுக்கொள்கிறார்கள். வைபாஷிகன், சௌத்ராந்திகன், அதற்கு மேலே சொல்லக்கூடிய யோகாச்சாரம், இந்த 3 பேரும் இந்த மூன்றையே இந்த ஒரு தத்துவத்தை ஒன்னா ஒத்துக்கிறார். எதை ஒத்துக்கிறான? ஞானம்னு இருக்கே, அந்த ஞானமாகிற வஸ்துவானது அது க்ஷணிகத்துவம், ஒவ்வொரு க்ஷணமும் புதிதாக இருக்கக்கூடியது என்று தெரிவிக்கிறார். இது சமமாய் இருக்கும். அதற்கு மேலே பூத பௌத்திகங்கள் சிதச்சித் ஞானங்கள் ஒழிய வேறு சில ஆகமாதிகளை ஸ்வரூபேன அவர்கள் அங்கீகரித்ததில்லை. பூத பௌத்திகங்கள், இந்த லோகத்திலே பார்க்கப்படக்கூடிய பூத பௌத்திகங்கள், அதனாலே ஏற்பட்ட பல வஸ்துக்கள், லோகம் அதனாலே ஏற்பட்ட பல வஸ்துக்களும், அதற்கு மேலே சித்த சைத்தன்யங்களும் ஒழிய, சித்த சைத்தன்யங்கள் என்று சொல்லக்கூடிய சித்த அச்சேதனம் இதெல்லாம் இருக்கே, அதற்கு அந்த ஞானத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஞானம் இதெல்லாம் இருக்கே ஒழிய வேறு சில ஆகமாதிகளை ஸ்வரூபேன அவர்கள் அங்கீகரித்ததில்லை. வேறு ஆகமங்களை வேறு விதமாக அவர்கள் ஸ்வரூபேன பார்க்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் சத்தியம் பொய்யல்ல என்ற ஸ்வரூபம் இருக்க, அதற்கு உண்டான ரூபம் வடிவத்தை அவர்கள் ஏற்பது கிடையாது. அதை தாங்க சத்தியம் என்று ஒற்றுக்கொள்வது கிடையாது. ஏதோ சில மாறுபாட்டுகளாலே இப்படிலாம் பார்க்கப்படுகிறது தவிர இது சத்தியம் அல்ல என்று தெரிவிக்கக்கூடியவர்கள் இந்த 3 பேர். முதல்ல சொன்ன அந்த அந்த வைபாஷிகன், சௌத்ராந்திகன், அதற்கு மேலே இருக்கக்கூடிய யோகாச்சார், இந்த 3 பேரும் இந்த ஏகரீதியா ஏற்றுக்கொள்ளார். இவர்களிலே வைபாஷிகன் ஆவான். இவர்கள இந்த வைபாஷிகன்றவன் அவன் என்ன சொல்றான் அது சுருக்கமா தெரிவிக்கிறேன். இடத்தை பரமாணு சங்காத்மகமாய், பரமாணு அதனுடைய கூட்டம், மிகச்சிறந்த அணு, சிறிய வஸ்து, அதனுடைய கூட்டம், சங்கம் கூட்டம், அது நிறைய சேர்ந்திருக்கு. பரமாணு சங்காத்மகமாய் பிரத்யக்ஷ சித்தமாய் கொண்டிருக்கும் ஜகத், பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷம் கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த ஜகத் இது எப்படி இருக்கு? பரமாணு கூட்டம், பரமாணு சங்கத்தாலே நிறைய சின்ன 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 வஸ்துக்களாலே அப்படி பெருசா காணப்படும். அப்படி இந்த ஜகத்தானால் காணப்படுகிறது என்று அவன் தெரிவிக்கிறான். ஜகத்து என்றும் அதுதான் ஜகத்து. தத் விஷய ஞானம் க்ஷணிகம் என்றும், அந்த ஜகத்தை பற்றின விஷய ஞானம் இருக்கு, அதனை பற்றின அறிவு இருக்கு, அது க்ஷணிகம், அரை க்ஷணம்தான் சத்தியமா இருக்கு. அடுத்தபடியா என்னது? உடனே மாறுபாட்டை அடையுது, மாறிட்டே இருக்கட்டும். இந்த வஸ்து இப்படி இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அது மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொரு க்ஷணமும் மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு எது சொல்லணும்னா, திருஷ்டாந்தமா சொல்லணும்னா, விளக்கு இருக்கு. இந்த விளக்குல அந்த விளக்கு எரிகிறது. அந்த எரியக்கூடிய காலத்தை பண்ண தெரிவிக்கிறான். ஒவ்வொரு க்ஷணமும் புதிதாக நெருப்பு உண்டாகிறது. காரணம் என்னன்னா, அந்த திரி இருக்கே, ஒவ்வொரு க்ஷணமும் அது எரிஞ்சுட்டே தானே இருக்கு. அந்த திரியானது எரிந்து கொண்டே வருகிறது. அதனால ஒவ்வொரு க்ஷணமும் அதற்கு இடக்கூடிய எண்ணெய் இருக்கே, அந்த எண்ணெயும் வெவ்வேறு எண்ணெய். ஒவ்வொரு டிராப் இருக்கே, அந்த துணியும் வெவ்வேறு எண்ணெய். அதற்கு மேலே திரி இருக்கே, அதுவும் வெவ்வேறு. அதனால ஏற்படக்கூடிய அந்த ஜுவாலை இருக்கே, அதுவும் வெவ்வேறு. அதனால எல்லாம் மாறுபாடு, க்ஷணிகம், எல்லாம் அரட்சணம்னா அடுத்த க்ஷணத்துல ஒரு வஸ்துவானது உண்மை கிடையாது, எல்லாம் பொய் என்பது அவனுடைய வாதம். அதை தெரிவிக்கிறார் இடத்தில். இது பிரத்யக்ஷ சித்தமாய் கொண்டிருக்கும் ஜகத்து என்றும், தன் விஷய ஞானம் க்ஷணிகம் என்றும், அதனுடைய விஷய ஞானம் இருக்க அந்த வஸ்து அது இப்படி மாறுபாட்டை
அதனுடைய சத்தியத்துவமே எப்படி இருக்கு? விளக்குன்னு எடுத்துனா அதனுடைய சத்தியத்துவம் எப்படி இருக்கு? க்ஷணிகமா இருக்கு. அப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய ஞானம் நமக்கு எப்படி இருக்குன்னா அதுவும் க்ஷணிகம் தான். அதுவும் அரை க்ஷணத்தையும் மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கிறது. க்ஷணிகம் என்றும் ஞான விஷயமான வாக்கியாந்திரங்கள் எல்லாம் உற்பத்தி விநாசங்களோட கூடியிருக்கும். வாக்கியார்த்தங்கள் எல்லாம் ஞான விஷயமான வாக்கியார்த்தம், ஞானத்துக்கு சேர இருக்கக்கூடிய இதர விஷயங்களுடைய அர்த்தம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் உற்பத்தி விநாசங்களோட கூடியிருக்கும் என்றும். உற்பத்தி ஏற்படும், தோன்றும், உடனே விநாசத்தை அடையும். ஒன்ன நினைப்போம், அடுத்த க்ஷணத்துல அது சரியில்லை என்று விநாசத்தை அடைஞ்சிடும். இப்படி இருந்தா இப்ப எத்ததான் சரின்னு ஏற்றுக்க முடியும்? யோசிச்சு பார்ப்பது எல்லாம் நம்ம ஒரு ஞானம் இது சரின்னு நினைக்கிறோம், நினைக்கும் போதே அடுத்த க்ஷணமே இல்லை இது சரியில்லை என்று இப்படி மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்குமே. ஆனால் க்ஷணிகம் தான் சத்தியம். ஞானமானது க்ஷணிகம், அரை க்ஷணம் தான் இருக்கும். இத்தனை நிமிஷம் மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும்னு சொன்னா அப்பொழுது ஏகரீதியான ஞானம் நமக்கு இருக்கவே இருக்காது. எல்லா விஷயத்திலையும் மாறிண்டே இருக்குது ஞானம்னா அது எங்கேயாவது பிரயோஜனப்படுமா? ஆனா அவன் அப்படிதான் தெரிவிக்கிறான். க்ஷணிக விஞ்ஞான சந்தானமே ஆத்மா என்றும். இந்த க்ஷணிகமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் இருக்கே, இப்படிப்பட்ட ஞானத்தினுடைய சந்தானம் கூட்டுறவு இருக்கே, அதுதான் ஆத்மா. கேவலம் எல்லாம் மாறுபாடு, அரை க்ஷணம் தான். க்ஷணம் தோறும் மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும் என்கிறார். அந்த ஞானத்தினுடைய கூட்டம் இருக்க அதுதான் ஆத்மா என்று அவன் தெரிவிக்கிறான். ஆத்மா என்றும். இதில் ஸ்திர புத்தி, ஸ்திரத்துவ புத்தி சம்சாரம் இல்ல, அப்படி கிடையாது. க்ஷணிகம் கிடையாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியதுதான். இந்த ஞானம் இருக்க புதிதாக ஏற்படக்கூடியது ஒன்றல்ல, எப்பொழுதும் இருக்கக்கூடியது இந்த ஞானம் என்று சொன்னால் அது சம்சாரம். எப்பொழுது புதிதா இல்ல, இது க்ஷணிகம் தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று தெரிவிக்கிறோமோ அப்பொழுது மோட்சம் என்று அவன் தெரிவிக்கிறான். இது என்ன சம்பிரதாயம்னு ஒண்ணுமே புரியாது, கேட்டா நமக்கு தலையதான் சுத்தர். ஆனா அப்படி தெரிவிக்கிறான். ஸ்திர புத்தி சம்சாரம், அஸ்திரத்துவ புத்தி மோட்சம் என்றும் சொல்லும் அவன். அஸ்திரத்துவ புத்தி அது மோட்சம்னு வைபாஷிகன் அவன் தெரிவிக்கிறான். அடுத்தபடியா சௌத்ராந்திகன் ஆகிறான். அவன் தெரிவிக்கிறான், ஞானத்திலே சுவாகாரத்தை சமர்ப்பித்து நஷ்டமாய் போன்ற வர்த்தங்களெல்லாம் ஞானகதமான நீலா தியாகாரத்தாலே மேல தெரிவிக்கிறான். ஞானத்திலே சுவாகாரத்தை சமர்ப்பித்து, ஞானத்தோட கூடினது ஒரு வஸ்து, அப்படிப்பட்ட அந்த ஞானத்திலே சுவாகாரத்தை சமர்ப்பித்து நஷ்டமாய் போன்ற அர்த்தங்கள் எல்லாம் ஞானகதமான, நஷ்டமாய் போன்ற அர்த்தம் எல்லாம் நஷ்டம், எல்லாம் நாசத்தை அடையக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம், அதற்கெல்லாம் அர்த்தமெல்லாம் ஞானகதமான நீலா தியாகாரத்தாலே. ஞானம் இருக்கு, எதா ஞானம்னா ஒரு வஸ்துவை பார்க்கிறான், அது நீல நிறத்தோட கூடியிருக்கிறது என்று தெரிவிக்கிறான் ஒருத்தன். அந்த நீல நிறம்ன்றது அந்த வஸ்துக்கு எப்பவுமே இருக்கா அப்படின்னா இருப்பதில்லை. இப்போ இங்க ஒரு பீரோன்னு எடுத்துக்கிறோம், இதுக்கு ஒரு நீல நிறம் அடிச்சிருக்கான். இந்த நீல நிறம் எப்பொழுதும் இருக்கான்னா எப்பொழுதும் கிடையாது. திடீர்னு அதை எடுத்துட்டு வேற நிறம் அடிச்சா அது மாறி விடுறது. அதே போல எப்பொழுதும் மாறுபாட்டை அடைந்த நீல நிறம் என்பது சத்தியம் கிடையாது. அதனால பார்க்கக்கூடியது சத்தியம் கிடையாது. பார்க்கக்கூடிய வஸ்துவானது அது சத்தியத்துவத்தோட கூடியதல்ல. ஏன் அப்படின்னா அது மாறுபாட்டை அடைஞ்சு விடுறது. அதனால அதை சத்தியம்னு சொல்ல முடியாது. அதை தெரிவிக்கிறார். நீலா ஆகாரத்தாலே அனுமேயங்களாய் இருக்கும் என்றும். அனுமானப்பட்டுதான் இது சத்தியமா இல்லையா என்ற அனுமானப்பட வேண்டும். இந்த நீல நிறம் அடிச்சிருக்கே இது சத்தியமா இல்லையா அப்படின்னா சத்தியம் அடிச்சிருக்கிறபடினாலே சத்தியம்னு சொல்லணும். இல்ல இல்ல இது வேற நிறமா மாறிடுச்சுன்னா அப்ப அசத்தியம்னு சொல்லணும். அதனால அனுமானத்தாலே தான் உன்னை சத்தியம் என்றும் அசத்தியம் என்றும் சொல்ல முடியும் என்பது அவனுடைய அந்த வாதம். அதை தெரிவிக்கிறார். அனுமேயங்களாய் இருக்கும் என்றும் அர்த்த வைச்சித்ரியத்துவம், அதற்கு மேலே அர்த்த வைச்சித்ரிய கிருதம் ஞான வைச்சித்ரியம் என்றும் அனுமான சித்தம் ஜகத். ஜகத்தானது எப்படி இருக்குன்னா அனுமானிக்க தகுந்தா இருக்கு. இந்த ஜகத்து இருக்கா இல்லையா தெரியாது. இந்த அனுமானத்தால பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது உண்மையிலேயே இருக்கா என்ன சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. என்ன இப்படி தெரிவிக்கக்கூடியவன் இந்த சௌத்ராந்திகர். இது உண்மையா இல்லையா தெரியாது. அனுமானத்தால இருக்கணும் ஜகத்துன்னு. என்ன நம்ம அங்கதானே உட்கார்ந்துருக்கோம், நம்ம அங்கதானே நிக்கிறோம். அதனால பூமின்னு ஒண்ணு இருக்கணும், ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கணும் என்று அனுமானித்து அறியப்பட வேண்டிய வஸ்துவா இருக்கே தவிர பிரத்யக்ஷம் என்று தெரிவிக்க முடியாது. பிரத்யக்ஷமா பார்க்க ஏன் பிரத்யக்ஷம்னு தெரிவிக்க முடியாதுன்னா மாறுபட்டு உண்மை இல்லையே. இது அது உண்மையா இல்லையே. நீல நிறம் எப்படி உண்மையா இல்லையோ அதை போல என்னன்னா இது மாறுபாட்டை அடைகிறது.
அதனால அதை எப்படி நம்ம சத்தியம்னு சொல்ல முடியும்? மாறுபடாமல் இருந்தா தான் உன்னை சத்தியம்னு சொல்ல முடியுமே தவிர எப்பொழுது மாறுபாட்டை அடைகிறதோ அப்ப அதை எப்படி சத்தியம்னு சொல்ல முடியும் என்று அவனுடைய கேள்வி. அதை தெரிவிக்கிறார் இடத்திலே. அர்த்த வைச்சித்ரிய கிருதம் ஞான வைச்சித்ரியம் என்று என்னும் அனுமான சித்தம் ஜகத்து தன் விஷய ஞானம் ஷணிகம். அதனுடைய விஷய ஞானம் அப்படிப்பட்ட இந்த ஜகத்தினுடைய விஷய ஞானம் எப்படி இருக்கும் அதை பத்தி அறியறதுன்னா அது ஷணிகம் தானே. ஏன் அப்படின்னா எல்லாமே அனுமானத்தால இவன் காரியம் பண்றான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஏற்படுது? இந்த லோகம் இருக்கா இல்லையா தெரியாது, இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஞானம் எப்படி இருக்கு? ஷணிகம் தானே. அரை க்ஷணம் நினைக்கிறான் ஆமா நான் இது சத்தியம். ஏன்னா நாம நின்றுட்டு இருக்கோம், இங்கதான் உட்காந்துருக்கோம், இந்த மைக் இருக்கு, இது இத்தனை வஸ்துக்கள் இருக்கு, இத்தனை பேர் இருக்கா, இது க்ஷணிக்கம். நினைக்கும் போதே அடுத்த ஞானம் என்ன ஏற்படுது? கிடையாதுன்னா இது இருக்கா இல்லையா இல்லையே, இது மாறுபாட்டை அடைஞ்சுட்டே தான் இருக்கு. திடீர்னு மைக் இப்படி இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால திரும்பி விடுறது, ஒரு காத்தடிச்சது திரும்பி இருக்கு, திரும்பின உடனே என்ன ஏற்படுறது? மாறுபாட்டை அடைஞ்சு விட்டுனா அதனால இது அசத்தியம், இது உண்மை என்று இப்படி மாறி மாறி இந்த ஞானம் ஏற்படுறது சத்தியமோ அசத்தியமோ அப்படிப்பட்டது இருக்கே அது க்ஷணிகம். இந்த ஞானமானது க்ஷணிகம் என்று அவன் தெரிவிக்கிறான். தன் விஷய ஞானம் க்ஷணிகம். அந்த க்ஷணிக விஞ்ஞானம் தானுமே ஆத்மா. அந்த க்ஷணிக விஞ்ஞானம் இருக்கே இப்படி க்ஷணந்தோறும் இந்த ஞானம் அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கே அதுதான் ஆத்மா. ஆத்மான்னு ஒரு வஸ்து கிடையாது, அந்த ஞானம் அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கே இதுதான் ஆத்மா என்று அவன் தெரிவிக்கிறான். ஆத்மா இதில் ஸ்திரத்துவ புத்தி சம்சாரம் இதுல ஸ்திரமா இருக்குன்னு நினைப்பானே. அதுல சொல்றது எல்லாம் ஒண்ணுதான். வைபாஷிகனா அதையேதான் சொல்றான், சௌத்ராந்திகனா அதையேதான் சொல்றான். ஸ்திரத்துவ புத்தி சம்சாரம் இல்ல இல்ல இது ஸ்திரம் தான், இது எல்லாம் உண்மைதான், இது அனுமானம் அல்ல, இது பிரத்யக்ஷம் கண்ணாலே பார்க்கப்படக்கூடியது, இதெல்லாம் சத்தியம்னு நினைப்பானே அப்பொழுது அவன் சம்சாரி. அவன் சம்சாரம். எப்பொழுது மோட்சம்னா அஸ்திரத்துவ புத்தி மோட்சம் என்றும் சொல்லுமோ. இல்ல இது அஸ்திரம்னா இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் மாறுபாட்டை அடைகிறபடினாலே எத்தையும் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏதோ அனுமானத்தாலே இந்த ஜகத்து இருக்க வேண்டும், நாம் அங்க நிற்கிறபடினாலே இது ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறானே. அப்படி எப்பொழுதும் நினைத்திருப்பதற்கு அதுல ஸ்திரமான புத்தி இருக்க அதுதான் மோட்சம் என்று மோட்சத்துக்கு அவன் அர்த்தம் தெரிவிக்கிறான். அற்புதமான மதங்கள், அற்புதமான கடன். ஆக இப்படி தெரிவிக்கக்கூடியவன் அவன் சௌத்ராந்திகன் தெரிவித்தார். அதற்கு மேலே யோகாச்சாரன் ஆகிறான். இவன் மூன்றாவதாக பௌத்தனாலே சொல்லப்பட்ட பௌத்த மதத்துக்கு சேர இந்த மூன்று சிஷ்யர்கள், ஒருத்தன் வைபாஷிகன், அடுத்தவன் சௌத்ராந்திகன், மூன்றாவதாக இவ்விடத்தை யோகாச்சாரன் அவன் என்ன தெரிவிக்கிறான் அதை தெரிவிக்கிறார். யோகாச்சாரன் ஆகிறான். அர்த்தங்களை போலே சாகாரங்களாய் இருந்துள்ள ஞானங்களும் ஸ்வயமேவ விசித்திரங்களாய் இருக்கையாலே அர்த்தங்களை போலே எதெல்லாம் அர்த்தம் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த அர்த்தங்களை போலே சாகாரங்களாய் இருந்துள்ள ஞானங்களும் அதற்கு சேர வடிவோடே கூடி இருக்கக்கூடிய ஞானம் இருக்கு. அர்த்தத்துக்கு சேர ஞானம் ஒன்று ஏற்படுகிறது, ஒரு ஞானம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட அந்த ஞானம் இருக்கே ஸ்வயமேவ விசித்திரங்களா இருக்கையாலே இயற்கையாவே என்ன அப்படின்னா இந்த ஞானம் விசித்திரமா இருக்கு, ஏகரீதியா இருப்பது. ஞானமானது மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கிறது, விசித்திரங்களா இருக்கையாலே அர்த்த வைச்சித்திரியத்தாலே ஞான வைச்சித்திரியம் சொல்ல ஒண்ணாது என்றும் அர்த்தமானது மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கிறபடினாலே ஞானம் என்ன இருக்குன்னா அதற்கு சேர மாறுபாட்டை அடைகிறது. அதனால ஏகரீதியா இருக்குன்னு சொல்ல முடியாது என்றும் ஞானமே உள்ளது பாக்கியார்த்தங்கள் ஒன்றுமில்லை என்றும் ஞானம் ஒண்ணுதான் இருக்குன்னு அதை தவிர வேறொன்று எதுவுமே கிடையாது, ஞானத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று அவன் தெரிவிக்கிறான். என்றும் அந்த ஞானம் ஷணிகம் என்ற அறிகை மோட்சம். அந்த ஞானம் இருக்க அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா ஷணிகம். அதுல எல்லாம் ஏகரீதியா தெரிவிக்கிறார்கள் மூன்று பேருமே கூட. இந்த ஞானம் இருக்க அது ஷணிகம், செகண்ட் தான் இருக்கும் அந்த ஞானம், அடுத்தபடியா மாறிவிடும். அப்படிப்பட்ட அந்த எண்ணம் இருக்கே அதுதான் மோட்சம் என்றும் சொல்லும் அவன். அதற்கு மேலே தெரிவிக்கிறான் யோகாச்சாரம். இவர்கள் எல்லாம் சொன்னது இந்த மூன்று பேரையும் எடுத்து இதெல்லாம் சங்கிரகேன இம்மூவருடைய மதங்களையும் உபன்யாசித்தருளினாரிலே பட்டர் தான். இதே அர்த்தங்களை ஸ்ரீ பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல இந்த மூன்று மதத்தையும் எடுத்தார். ஏ ரங்கநாதா இது என்ன ஆச்சரியம், இப்படி கூட உண்டா சொல்பவர்கள், இப்படி எல்லாத்தையும் அரட்சணம், இது அனுமானத்தாலே அறியப்படக்கூடியது. எது மோட்சம்னா ஷணிகம் எல்லாம் க்ஷணத்துல அழிந்து போறது என்று நினைக்கிறானே அந்த ஞானம் தான் மோட்சம்.
க்ஷணிகம் இல்லை, எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியது என்று நினைப்பனையானால் அது சம்சாரம்னு சொல்லக்கூடிய இப்படி கூட மதங்கள் உண்டா என்று ஆச்சரியப்பட்டு நிரசித்தருள்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர்னு காட்டினார். அதற்கு மேலே மாத்தியமிகன் ஆகிறான். இவன் மாத்தியமிகன், இவன் தான் சூன்யவாதம் செய்யக்கூடியவன். பௌத்த மதத்திலிருந்து அவன் தெரிந்து கொண்ட ஒரு அர்த்தத்தை எடுத்து தெரிவிக்கிறார். இடத்தை பிரமாணமும் பிரமேயமும் பிரமாதாவும் இவை உண்டு என்று அறிவது பிரமம். பிரமாணம் உண்டு, பிரமேயம் உண்டு, பிரமாதா உண்டுன்னு சொல்றதெல்லாம் அது பிரமம். பிரமாணம்னா என்ன அப்படின்னா ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் இருக்க வேதம்னு எடுத்துப்போம், அது நமக்கு பிரமாணமா இருக்கு. நமக்கு வேதம் பிரமாணமா இருக்கு. அவனுக்கு எது பிரமாணமா இருக்குன்னா புத்தன் சொன்ன சாஸ்திரம் இருக்கே அது பிரமாணம். அத்தையே தள்ளுறான். அந்த பிரமாணம் இருக்கே புத்த பௌத்த மதம் இருக்கே அது பிரமாணம். அதையே பிரமாணமாக கொள்ள முடியாது பிரமாணம் என்றும். அதற்கு மேலே அவனுக்கு பிரமாதா யாருன்னா புத்தன் தான் பிரமாதா. புத்தன் தான் சொன்னான் இந்த பௌத்த மதத்தை. அப்படிப்பட்ட பிரமாதா அவனையும் தள்ளிடணும். பிரமேயமும் கிடையாது, பிரமாதாவும் கிடையாது, அதற்கு மேலே பிரமாணமும் கிடையாது. பிரமேயம் பிரமாதா எதுவுமே கிடையாதுன்னா எதுவுமே உண்மை அல்ல, எல்லாம் பொய், எல்லாம் பிரமம். பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாம் பிரமம் என்றும். அதற்கு மேலே சூன்யவாதம் ஒன்றுமே சுகத்துக்கு பராகாஷ்டை என்னும். சூன்யவாதம் ஒண்ணுதான், எல்லாம் சூன்யம்னு சொல்லிட்டா பரமானந்தம். அதுதான் சுகத்துக்கே இருக்கக்கூடியது, மிகச்சிறந்தது. அதுதான் மோட்சம். எல்லாம் சூன்யம், சூன்யத்தாலே சூன்யத்தை அடைவதற்கு அதுதான் மோட்சம். எல்லாம் சூன்யம்னு சொல்லிட்டா ரொம்ப நிம்மதியில் எதுவுமே வேண்டியதில்லை என்ற அவனுடைய வாதம். சூன்யவாதம் ஒன்றுமே சுகத்துக்கு பராகாஷ்டை என்றும் அதுதான் எல்ல நிலம் என்றும் கீழ்ச்சொன்ன மூவரும் சித்த சைதன்யங்கள் உண்டு என்றும் ஷணிகத்துவ விஞ்ஞானம் உண்டு என்றும் சிஷ்யனுடைய பிரதிபத்தி சௌகரியார்த்தமாக சொன்னார்கள் இத்தனை என்றும். இதெல்லாம் கீழ் சொன்னாரே இந்த மூணு பேரும், வைவாசிகன், சௌத்ராந்திகன், அதற்கு மேலே இருக்கக்கூடியவன் அந்த மூணாவதாக எடுத்து கழிக்கப்பட்ட இந்த மூன்று பேரும் சொன்னார். அந்த மூன்று பேரும் சொன்னது என்ன விஷயம்னா அவ்விடத்தை அவர்கள் சொன்னது கீழ் சொன்ன மூவரும் சித்த சைத்தன்யங்கள் உண்டு. சித்த சைத்தன்யம், சித்த பதார்த்தங்கள், அதற்கு நேர சைத்தன்யம், ஒரு ஞானம் என்று ஒன்று உண்டு. ஆனா அந்த ஞானம் க்ஷணிகம்னு அவர்கள் சொன்னாரே, அதெல்லாம் சொன்னது எதற்காக? க்ஷணிகத்துவ ஞானம் உண்டு என்றும் க்ஷணிகம் தோறும் ஞானம் மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் சொன்னது எதற்காக? சிஷ்யனுடைய பிரதிபத்தி சௌகாரியார்த்தமாக சொன்னார்கள் இத்தனை என்றும். சிஷ்யன் ஏத்துக்கணுமே, அவனுடைய பிரதிபத்தி பண்ணணுமே ஆச்சாரியனிடத்துல. அப்பதானே அவன் எதையாவது ஒண்ணு சொன்னாத்தானே அவன் பிரதிபத்தி பண்ணுவான். இல்லைன்னா எல்லா சூன்யம்னு சொன்னா யாருமே அந்த மதத்துக்கிட்ட வரமாட்டான். அதனாலே அவர்கள் மூணு பேரும் சொன்னார்கள்னு. மாத்தியமிகன் அவன் சொல்லக்கூடியதுன்னா எல்லாம் சூன்யம் தான், எதுவுமே உண்மை கிடையாது என்று அவன் ஒரேடியா அடம்பி கவுத்துடுறான். அவன் எதுவுமே சத்தியம் கிடையாது என்று தெரிவிக்கிறான். அதற்கு இதையும் ஒரு பிரமாணத்தையும் எடுத்து காட்டுகிறார் இவ்விடத்திலே. சத்துமின்றிக்கே பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை மேலே தெரிவிக்கிறார். சத்துமின்றிக்கே அசத்துமின்றிக்கே சதசத்துமின்றிக்கே. சத்து உண்மை பொருள் என்பது எதுவுமே கிடையாது. அசத்து உண்மை இல்லாத பொருள் அதுவும் கிடையாது. இப்பதானே சூன்யம்னு சொல்ல முடியும். எல்லாம் பொய்ன்னு சொன்னா இப்ப என்ன சொல்லணும்? உண்மைன்னு ஒரு வஸ்து, உண்மை அல்ல இந்த வஸ்து, ரெண்டுமே கிடையாது. சத்துமின்றிக்கே அசத்துமின்றிக்கே. சத்துனா இருக்கக்கூடிய தன்மை. இந்த வஸ்துவானது இருக்குன்னு ஒண்ணு சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு வஸ்து எதுவுமே கிடையாது. இது இல்லைன்னு சொல்லலாமோன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா பார்க்கிறோமே, கேட்பானோ இல்லையோ, இதுதான் பார்த்துட்டு இருக்கோமே சுவாமி எப்படி இல்லைன்னு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்லணும். ஆனா அது உண்மையாக அல்ல, அது உண்மை பொருள் அல்ல, அதனால அதை இல்லைன்னு சொல்லணும். சத்துமின்றிக்கே அசத்துமின்றிக்கே ரெண்டுமே கிடையாது. சத்துமின்றிக்கே அசத்துமின்றிக்கே சதசத்துமின்றிக்கே. அது சத்தா அசத்தா நடுநிலையா ஏதாவது சொல்லலாமா? அதையும் சொல்லணும். சதசத்தும் இன்றிக்கே, சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, நடுநிலை. அதனால்தான் இவனுக்கு நடுநிலையாளன்னு பேர். மாத்தியமிகன்னா மத்தியத்திலே நிற்கக்கூடியவன், நடுவுல இருக்கக்கூடியவன். சத்துன்னு ஒத்துக்கிறது இல்ல, அசத்துன்னு ஒத்துக்கிறது இல்ல, இந்த சதசத்துன்னு ஒத்துக்கிறது இல்ல. இது சத்தா இருக்கும், சில சமயம் உண்மை சுவாமி, சில சமயம் இல்லாமல் இருக்கும் என்று சத்து அசத்து நடுநிலையிலே இருக்கிறது என்று சொல்லலாம்னா அதையும் சொல்ல முடியாது, தள்ளி விடுகிறான். சதசத்தும் இன்றிக்கே அசத்தும் இன்றிக்கே சதசத்தும் இன்றிக்கே சதசத் விலட்சணமும் இன்றிக்கே. சத்து அசத்து உண்மையாக இருக்கக்கூடியது, உண்மை அல்லாத வஸ்து, இதை காட்டும் வேறு ஒன்றோ இந்த வஸ்து அப்படின்னு கேட்டா அப்படியும் சொல்ல முடியாது. சதசத் விலட்சணம் இன்றிக்கே, இதை காட்டும் வேறுபட்ட வஸ்துவோ, இது உண்மை பொருளும் அல்ல, பொய்யான வஸ்துவும் இல்லை,
பொய் உண்மையை காட்டும் வேறு ஒன்றா என்று கேட்டால் அதையும் சொல்ல முடியாது. அதை காட்டிலும் வேறுபட்டது என்று சொல்ல முடியாமல் சதசத் விலட்சணம் இன்றைக்கே இந்நாலு கோடியிலும் உத்தீர்ணமாய் இருப்பது ஒன்றே தத்துவம் என்றும் இந்த நான்கை காட்டிலும் மேற்பட்டது, அதை காட்டிலும் உயர்ந்ததுதான் தத்துவம். அது என்ன தத்துவம்னு தெரியாது, அதுதான் தத்துவம். இந்த நாலும் தத்துவம் அல்ல. எதை நாம் பார்க்கிறோமோ அந்த பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அது உண்மைன்னு சொல்ல முடியாது, அது பொய்ன்னு சொல்ல முடியாது. பொய் உண்மை ரெண்டுக்கும் நடுவுல நிற்குமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. இந்த பொய் உண்மையை காட்டிலும் வேறுபட்டதோ இந்த வஸ்து அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. இந்த நாலு விஷயம் இருக்கே, இதை காட்டிலும் மேற்பட்டதுதான் ஒன்று தத்துவம், அதுதான் உண்மையான பொருள் என்று தத்துவம் என்றும், சூன்யத்திலே சூன்யம் என்று இருக்கையே மோட்சம் என்று உத்ரேட்சிக்கும் அவன். சூன்யத்துல இருக்கும், சூன்யமே மோட்சம் தான். எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் சூன்யமாக போய்விடுகிறது, அதுதான் மோட்சம் என்று அதை உத்ரேட்சித்து சொல்லுமவன் தான் மாத்தியமிகன்னு பௌத்த மதத்துக்கு சேர 4 பேரை எடுத்த அந்த 4 பேரையும் தள்ளிவிட்டார் இடத்திலே. அதற்கு மேலே தெரிவிக்கிறார், இப்படி சூன்யவாதர் அவர்கள் எல்லாம் முடிந்தார்கள் காட்டினார். தர்க்கச்சமணரும் சாக்கிய பேர்களும் தாழ் சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூன்யவாதர். அதற்கு மேலே நான்மறையும் நிற்க குறும்புசை நீசர் அத்வைதிகள். வேதத்துக்கு புறம்பான மதத்தெல்லாம் கீழே சொல்லிட்டார். இப்ப வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு அபார்த்தம் சொல்லக்கூடிய அத்வைதிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அத்வைதம்ன்றது ஒன்று கிடையாது. இடையே நானே காலக்ஷேபத்தை அடியேன்னு தெரிவித்திருக்கேன். இதற்கு சேர ஆச்சரியமா சங்கர பாஸ்கர யாதவ பட்ட பிரபாகர தங்கள் மதம் சாய்வராதியர் வாய்வர் என்று சதுமறை வாழ்ந்திடும் நாள் என்ற நாள் பாட்டு எம்பெருமானாருக்கு அமைந்திருக்கிறது. அவிடத்துல ஒன்றல்ல அத்வைதம். சங்கரன் ஒரு அத்வைதம் தெரிவிக்கிறான், பாஸ்கரன் யாதவ பிரபாகர பாட்ட என்று சொல்லக்கூடிய இத்தனை பேர் ஒரு அத்வைதம் தெரிவிக்கிறார். இத்தனையும் எடுத்து கண்டித்து காட்டுறாரு இவிடத்துல. அத்தனை பேரும் எப்படி சொல்றா அவரவர்கள் அத்வைதத்தை? ஒன்றை போலே மற்றொன்று அல்ல, எல்லாத்துக்கும் ஒன்று தத்துவம், ஒன்று முக்கியமான அபிப்பிராயம். என்ன பேஸ்ட் சொல்றோமே, பவுண்டேஷன் என்பது என்னன்னா இரண்டாவது வஸ்து கிடையாது. அத்வைதம்ன்றது இரண்டாவது வஸ்துவே கிடையாது, ஒன்றே ஒன்றுதான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா வேதாந்த திண்டிமா. வேதாந்தம் என்பது ஒரு பெரிய பேகிகை அடிக்கிறது. அதை எதை தெரிவிக்கிறதுனா பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், ஜகத்து எல்லாம் மித்யை. பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் மற்ற பார்க்கிற வஸ்துவோ பார்க்காத வஸ்துவோ எதுவா இருந்தாலும் எல்லாம் மித்யைனா, எல்லாம் பிரமம், எதுவும் சத்தியம் கிடையாது. பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமே தவிர வேறு எதுவுமே சத்தியம் கிடையாது என்பதுதான் வேதாந்தம் தெரிவிக்கிறது என்பது. அதுதான் முக்கியமான அபிப்பிராயம் அத்வைதத்துக்கு. அதற்கு சேர எப்படிலாம் அவன் தெரிவிக்கிறான் பார்க்கிறோமே, அந்த வஸ்துக்களை எல்லாம் எப்படி தெரிவிக்கிறார்கள் அந்த அத்வைத மதத்தை சேர்ந்தவர்கள்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்றார். பாஸ்கரன் சங்கரன் இவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒரு அபிப்பிராயத்தை காட்டுகிறார். அதற்கு சேர அவர்கள் அத்தனை பேரையும் எடுத்து இவ்விடத்தை காட்டுகிறார். நான்மறையும் நிற்க குறும்புசை நீசர் அந்த பௌத்தாதிகளை போல் அன்றைக்கே இந்த பௌத்தனை போர் அல்லாமல் ரிகாதி வேதேன 4 வகைப்பட்டிருந்துள்ள வேதங்களை பிரமாணமாக அங்கீகரித்து வைத்தும், ரிகாதி வேதம் ரிக்கு யஜுஸ் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதம், அதை வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரிகாதி வேதேன 4 வகைப்பட்டிருந்துள்ள வேதங்களை பிரமாணமாக அங்கீகரித்து வைத்து, அதை பிரமாணம் தங்களுக்கு அதான் பரம பிரமாணம், வேதத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அதை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு, பிரமாணம்னா அதாரிட்டின்னு தங்களுக்கு தான் முக்கியமான நூல் என்று வேதத்தை கொண்டு அதற்கு மேலே தெரிவிக்கிறார். அங்கீகரித்து வைத்தும் அவற்றுக்கு உபபிரமிதங்களான தாற்பரிய விஷயபூதார்த்தங்களை சொல்லாதே அதற்கு சேர, இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதுக்கு சேர, அதனாலே எதை நாம் நிர்ணயிக்கிறோம் என்று அதற்கு சேர சொல்லாமல் தங்கள் மனம் போல போக்கிலே அவர்கள் அர்த்தங்களை சொல்லுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். உபபிரமணம் அதற்கு சேர இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு, அதை கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ண வேணும். அப்படி அல்லாமல் உபபிரமிதங்களான தாற்பரிய விஷயபூதார்த்தங்களை சொல்லாதே, அதிலே சொல்லப்பட்ட அந்த தாற்பரிய விஷயங்களை எடுத்து சொல்லாமல் எதை தெரிவிக்கிறார்கள் என்பதே சர்வாத்மான் விபரீதா, எல்லாம் விபரீதம் தான். இதுல சொல்லப்பட்டக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் விபரீதமாக இருக்கிறது என்று பார்த்த தாமசி என்று இவர்கள் தமோ குணத்தோட கூடியிருக்கிறபடினாலே பார்த்தன் அர்ஜுனை பார்த்த கண்ணபிரானே தெரிவிக்கிறார். இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் விபரீதம், எல்லாம் விபரீதம். காரணம் என்ன? புத்தி சா பார்த்த தாமசி, புத்தி இவர்களுக்கு தமோ குணத்தோட கூடியிருக்கிறபடினாலே ஏ பார்த்தனே அர்ஜுனனே,
இவர்கள் சொல்ற அர்த்தம் எல்லாம் விபரீத அர்த்தம், வேதத்தில ஒப்புக்கொள்ளப்படாத அர்த்தத்தை தான் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்துக்கு அர்த்தமாக இவர்கள் சொல்லுகிறார் என்று கண்ணபிரானே தெரிவிக்கிறார் என்கிறார். தாமச புத்தியாலே விபரீத அர்த்தங்களை கற்பித்து, தாமச புத்தியாலே விபரீதமான அர்த்தங்களை எல்லாம் கற்பனை செய்து அவற்றை மூளையடியே நடப்பித்து, அவற்றை தங்கள் இஷ்ட பிரகாரம் தெரிவித்து மூளையடியே நடப்பித்து, லோகத்தாரை தந்தாமுடைய துஸ்தர்க்கத்தாலே மோகிப்பித்து, லோகத்தாரை எல்லாம் தம்தாமுடைய துஸ்தர்க்கம் அப்படின்னா தர்க்கம் இஷ்ட பிரகாரம் தர்க்கம் பண்ணுவது, சரியான தர்க்கம் அல்ல, துஸ்தர்க்கத்தாலே மோகம் அடையும்படியாக செய்து எல்லாரும் பிரமிக்கிறான். வேதம் சொல்றது அதானா சரி என்று எத்தனை பேர் பிரமத்தோடு கூடியிருக்கிறார்கள். அப்படி பிரமிப்பித்து அப்படி செய்து விவேத் அல்பஸ்ருதாத்வேதா மாமேயம் பிரதஷ்யதி என்று இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்யத், இதிகாச புராணங்களை கொண்டே வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். வேதார்த்தம் மறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. முதல் சூத்திரம் ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்துல வேதார்த்தம் அதை அறுதியிடுவது எதை கொண்டு அறுதியிட வேண்டும்னா ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே, ஸ்மிருதியாலும் இதிகாச புராணங்களாலும் வேதார்த்தத்தை நிர்ணயிக்க வேணும். அதுல பூர்வபாகம் வேதம் என்றும், வேதம் ரெண்டா பார்க்கப்படுகிறது, வேதம் என்றும் வேதாந்தம் என்றும் இரண்டாக பார்க்கப்படுகிறது. வேதத்துல எம்பெருமானை எப்படி ஆராதிப்பது, யாக யஜ்ஞங்கள் எல்லாம் எப்படி பண்றது என்றெல்லாம் எதற்காக செய்ய வேணும் இத்தியாதியான விஷயங்கள் எல்லாம் பூர்வபாகம் வேதத்தில நாம் காண்கிறோம். உத்தர பாகமான வேதாந்தம் உபனிஷத் பாகம். இந்த உபனிஷத் பாகத்தில இந்த யாக யஜ்ஞத்தாலே ஆராதிக்கப்படுபவன் ஆனா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய வடிவென்ன, அவனுடைய திருமேனி அழகு என்ன, வைலட்சண்யம் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன இத்தியாதி எல்லாம் வேதாந்தத்திலே உத்தர பாகத்திலே பார்க்கிறோம். ஆக வேதம் என்றும் வேதாந்தம் என்றும் வேதமானது அப்படி பிரித்து காண கிடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்திலே இதுல பூர்வ பாகம் உத்தர பாகம்னு தெரிவிப்பார்கள். பூர்வ பாகம் வேதம், உத்தர பாகம் வேதாந்தம், உபனிஷத் பாகம். இந்த பூர்வ பாகத்தினுடைய அர்த்தத்தை தான் ஸ்மிருதியாலே அறிகிறோம். ஸ்மிருதியானது எப்படியெல்லாம் இந்த யாக யஜ்ஞங்களை செய்ய வேண்டும்னு காட்டி கொடுக்கிறது ஸ்மிருதியானது. அதற்கு மேலே இதிகாச புராணங்கள் அந்த இரண்டுமே உத்தர பாகத்தினுடைய அர்த்தம் உபனிஷத் பாகம். எம்பெருமான் அவன் எதற்காக வந்து பிறக்கிறான், எப்படிலாம் அவதாரம் செய்து காரியம் செய்கிறான், அவனுடைய வடிவழகு என்ன, குணங்கள் என்ன இத்தியாதி எல்லாம் எதிலிருந்து நிர்ணயிக்கிறோம்னா வேதம் என்ன பண்றதுன்னா அப்படியே அர்த்தங்களை காட்டிட்டு போயிடுறது. எல்லாம் உண்டு எம்பெருமானுக்கு உண்டு உண்டுன்னு காட்டிட்டு போயிடுறது. ஆனா அதன் நடைமுறையில எங்கே பார்க்கிறோம்னா இதிகாச புராணங்களிலே எம்பெருமான் வந்து பிறந்தான், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் செய்து அவனுடைய குணநலன்களை காட்டி போந்தான் என்கிற இடத்துலதான் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் இன்னது என்ற திடமாக அறுதியிட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் சூத்திரம் அமைத்தார். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே, அதில் பூர்வ பாகத்தில் அர்த்தத்தை ஸ்மிருதியாலும் அதற்கு மேலே உத்தர பாகத்தினுடைய அர்த்தத்தை இதிகாச புராணங்களாலும் நாம் அறிகிறோம் காட்டுகிறார். ஆக அதற்கு சேர தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. எப்படி இருக்குன்னா உபபிரமணம் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. உபபிரம்யம் என்ற வேதத்துக்கு பேரு, உபபிரமணம் என்ற இதிகாச புராணங்களுக்கு பேர். இந்த இதிகாச புராணங்களை கொண்டே வேதார்த்தத்தை நாம் நிர்ணயிக்க முடியுமே தவிர போது வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயித்து அறிய முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டாங்க, இதிகாச புராணாபியாம் வேதம் சமபபிரம்மையே, நன்றாக வேதத்தை அறிய வேண்டுமா இதிகாச புராணங்களை கொண்டே அறிய வேண்டும். அப்படி அல்லாமல் விவேத் அல்பஸ்ருதா பேதா, விவேத் அல்பஸ்ருதர்கள், அல்பஸ்ருதர்கள்னா சரியா கேட்காதவர்கள், சரியாக கேட்டு அறியாதவர்கள் இருக்காரு. அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த இதிகாச புராணத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் தள்ளிவிடுறாங்க. அப்படி தள்ளினா தானே பெருமான் வந்து பிறக்கிறான்னா அதை பொய்ன்னு சொல்லணும். அப்படித்தானே இரண்டாவது வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியும். அவன் வந்து பிறப்பதெல்லாம் உண்மை என்று தெரிவித்தார். அவனுடைய குணநலங்கள் எல்லாம் உண்மை, அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மைன்னு சொன்னா ரெண்டாவது வஸ்து ஏற்பட்டுவிடும், அத்வைத்தம் போயிடும். அத்வைத்தம்னா இரண்டாவதுக்கு வழியே கிடையாது. ஒன்றுதான் சத்தியம் தான், பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமாக இருக்க முடியுமே தவிர வேறொன்று சத்தியமாக இருக்க முடியாது. அதனால அதையெல்லாம் தள்ளணும். இதிகாச புராணங்களை எல்லாம் தள்ளினாத்தான் அவருடைய அர்த்தம் நிலைத்து நிற்குமே தவிர அதையும் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் என்ன பண்றான்னா அது ஒரு தசைனா அது பிரமிக்கிறது. அந்த பிரம்மம் இருக்கே அதுவே பிரமிக்கிறது, தான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிரமித்து இவ்விடத்திலே வார்த்தை தெரிவிக்கிறதே தவிர அது சத்தியம் அல்லன்னு சொல்லிவிடும். அதனால எதுவுமே சத்தியம் அல்லன்னு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை காட்டுகிறார் இடத்திலே.
விவேக் அல்பஸ்ருதாத், அதனால அல்பஸ்ருதர்கள் சரியாக கேட்டறியாதவர்கள், அதாவது ஸ்ருதி என்ற வேதத்துக்கு பேரு, அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சரியாக கேட்டு அறியாமல் இருக்கக்கூடியவர்கள். அதனால மாமயம் பிரதரிஷது, அதனால அவர்கள் அபார்த்தம் தெரிவித்து கோருகிறார்கள், அதற்குண்டான சரியான அர்த்தத்தை சொல்லுவதில்லைன்னு காட்டுகிறார் என்கிறபடியே வேத பிரதாரகராகையாலே அதி பிரஹீனரான மாயாவாதிகள், வேத பிரதாரகர் வேதத்தை ஏற்றுக்கொண்டு தாழ்ந்த அர்த்தங்களை சொல்லுகிறபடினாலே மிகவும் நீச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாயாவாதிகள் காட்டுறார். மாயம் மாயம்னு அவர்களுக்கே மாயாவாதின்னு பேரு, எல்லாம் மாயம்னு, ஒன்று கூட சத்தியம் கிடையாது, மாயம் மாயம்னு அவர்கள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட மாயாவாதிகள் என்று தெரிவித்து குறும்புசை நீசர் என்றது சங்கரபாஸ்கர யாதவர்கள் மூவரையும் சேரப்பிடித்து அம்மூவர்க்கும் பிரமாண பிரமேயம் ஒன்றாய் இருக்குமிரே. அந்த மூன்று பேரும் சங்கர பாஸ்கர அதே போல யாதவர்கள் என்று சொல்லக்கூடிய சங்கர பாஸ்கர யாதவ பட்ட பிரபாகரன் தான் தெரிவிக்கிறார். அதனால சங்கர பாஸ்கர யாதவர்கள் இருக்காரு, இந்த மூவருக்கும் பிரமாண பிரமேயங்கள் ஒன்னா இருக்கும். அவர்கள் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளது வேதத்தை ஏற்றுக்கலாம். இதில் சொல்லப்பட்டக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அவர்கள் சரியாக சொல்லுகிறா போலே இருக்கக்கூடியது, அதாவது ஒன்றாக சொல்லுகிறா போலே இருக்கக்கூடியது. அப்படி பிரமாணமும் பிரமேயமும் ஒன்றாய் இருக்குமிரேன்னு காட்டினார். அதுல அவர்களைத்தான் நீசர்னு தெரிவித்தார் இவ்விடத்திலேன்னு காட்டிட்டார். இந்த மூணு பேரை எடுத்து சங்கரன் ஆகிறான். அதுல சங்கரன் அவர் என்ன தெரிவிக்கிறார், சங்கரன் ஆகிறான் அவன் தெரிவிக்கக்கூடியது சதேவ சௌமிய இதமக்ர ஆசி ஏகமேவம் அத்விதீயம் பிரம்மா என்கையாலே சதேவ சௌமிய என்ற ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து தெரிவிக்கிறார், அழகிய முகம் படைத்தவனே சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசி, இவ்விடத்துல ஒன்றுதான் உண்மையாக இருந்தது, ஏகமேவம் அத்விதீயம் பிரம்மா, ஏகமேவம் ஒண்ணுதான் சத்தியம், அத்விதீயம் பிரம்மா, அத்விதீயம் பிரம்மா ஒன்றுதான் சத்தியமே தவிர அத்விதீயம் இன்னொரு வஸ்து கிடையவே கிடையாது, வேறு ஒரு வஸ்துவே கிடையாது, பிரம்மா ஒன்றுதான் சத்தியம் என்று தென்கையாரே நிர்விசேஷ சின்மாத்திரமே பிரம்மம் என்றும், நிர்விசேஷ சின்மாத்திரம் நிர்விசேஷம், அதற்கு வேறு ஒரு விசேஷமும் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சின்மாத்திரம், சின்ன ஞானம், சித்து இருக்கே ஞானம், அது ஒன்றுதான் பிரம்மம். அதற்கு விசேஷனம் எதுவுமே இட்டு சொல்ல முடியாது. ஞானம் ஒரு ஞான குழம்பு அல்லது ஞான பந்துன்னு வச்சுக்கலாம். ஞான பந்து இருக்கே அதுதான் பிரம்மம். அதற்கு ஞானம் உண்டானா, அதற்கு ஞானம் கிடையாது. ஏன்னா அதற்கு ஞானம் உண்டுன்னு சொன்னா இப்ப ரெண்டாவது வஸ்து இடத்துல வந்துடும். அதனால ரெண்டாவது வஸ்துக்கு வழியே கிடையாது. சின்மாத்திரம் பிரம்மா, வெறும் பிரம்மம் இருக்கே அது கேவலம் ஒரு ஞான பந்து. அதற்கு குணமோ விக்கிரகமோ ஒரு இருப்பிடமோ அதற்கு மேலே உண்டான எந்த வஸ்துவுமே அதற்கு ஞானமோ எதுவுமே கிடையாது. இது கேவலம் ஒரு பந்தாக இருக்கிற அப்படிப்பட்ட நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்மா என்றும் இதை சங்கரன் தெரிவிக்கிறான் என்றும், அதற்கு மேலே ஏவம் ஜாகிரத பிரபஞ்சோயம் மயிமாயா விஜம்பிதா என்கையாலே இந்த பரிதிருஷ்யமானமாய் இருந்துள்ள ஜகத்து மாயா கல்பிதமாய் மித்யாபூதமாய் இருக்கும். இந்த பரிதிருஷ்யமாய் இருந்துள்ள ஜகத்து, இந்த பார்க்கப்படக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்க இந்த ஜகத்தானது அது எப்படி இருக்குன்னா மயிமாயா விஜம்பிதா, எல்லாம் மாயனா, ஒன்றும் உண்மை கிடையாது, எல்லாம் பொய் தான் சொல்லக்கூடியது. வெறும் என்னன்னா அதனால்தான் இதை என்ன தெரிவித்தார்னா அத்வைதம் என்ன எப்படி இருக்குன்னா இந்த மதம் இது பிரச்சண்ட பௌத்தம். பௌத்தம் சொல்றானே சூன்யம்னு கீழே அனுபவித்தமே, மாத்தியமிகன்னு சொல்லக்கூடிய எல்லா சூன்யம் அதை போலதான் என்ன சொல்லணும், எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் போய் பார்க்கப்படக்கூடியதெல்லாம் பொய் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. அதை காட்டுகிறார். அடுத்து இந்த பரிதிருஷ்யமான இருந்துள்ள ஜகத்து, பரிதிருஷ்யமாய் இருந்துள்ள ஜகத்து மாயா கல்பிதமாய் பார்க்கப்படக்கூடிய ஜகத்து, இது மாயா கல்பிதம், மாயாலே ஏற்பட்டது, மித்யாபூதமாய் இருக்கும், இது எல்லாம் பொய், இதுல எதுவுமே சத்தியம் கிடையாது, மித்யாபூதமாய் இருக்கும் என்றும், அதற்கு மேலே அந்த பிரம்மத்தானே பிரம்மம் தானே மாயா சபலிதமாய் கொண்டு, இது எப்படி இருக்குன்னா அந்த பிரம்மம் இருக்கே அது மாயா சபலிதம், மாயையாலே மூடப்பட்டது, மாயாலே மூடப்பட்டிருக்கிறபடினாலதான் அது இப்படி தன்னை பலபடியாக பார்க்கிறதே தவிர அது உண்மை அல்ல. மாயா சபலிதமாய் கொண்டு பிரமிக்கை சம்சாரம், இந்த பிரமிக்கிறத இந்த பிரம்மம் தான், நாம் எல்லாரும் பிரம்மம் தான், நம்ம தாட்டம் வேற ஒரு பிரம்மத்தை தவிர வேற வஸ்து கிடையாது. ஆனா என்னன்னா பிரமம் ஏற்படுறது, இந்த பிரம்மத்துக்கு ஒரு பிரமம். அதனால என்னன்னா அடியன் இடத்துல புஸ்தத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்றது, உங்களுக்கு கேட்க வேண்டிய தலை எடுத்து கேட்டுருக்கேன். அதனால
எல்லாம் மாய், எதுவுமே உண்மை கிடையாது. அடியேனும் போய், நீங்களும் போய், கையில இருக்கிற புஸ்தகம் போய், எல்லாம் போய் பார்க்கக்கூடிய இந்த மடம் போய், நம்ம சுவாமி போய், எல்லாம் போய், அதுதான் மாயாவாதியை தவிர வெறும் கூட பார்க்கிறது எல்லாத்தையும் பொய்னு சொல்லிடுறான். அதைத்தான் காட்டுகிறார். ஆக இப்படி மாயா சபலிதமாய் கொண்டு பிரமிக்கை சம்சாரம், மாயா சபலிதமாய் கொண்டு இப்போ பிரமித்து இருக்கிறோம். நாம் எல்லா வஸ்துவும் பார்க்கிறோமே, இது சம்சாரம். இப்ப நம்ம சம்சாரத்துல இருக்கோம். ஒரு காலத்துல என்ன ஏற்படும்னா, இந்த வாக்கியஜன்ய ஞானத்தாரே அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி 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 அந்த வாக்கியஜன்ய ஞானத்தாரே ஒரு சமயம் இதெல்லாம் மறைஞ்சிடும், இந்த பிரமம் நீங்கிடும். யாரும் பார்க்க மாட்டேன், அடியனும் கிடையாது, நீங்களும் இருக்க மாட்டேன். யாரும் கேவலம் ஒரு ஞான பந்து இருக்கே, அதை என்னைக்கு அப்படி ஞான பந்தாக இருக்கிறதோ அன்னைக்கு மோட்சம். அதான் இது யாருக்கு மோட்சம்னா, இந்த பிரம்மத்துக்கு மோட்சம் தான். பிரம்மத்துக்கு தான் மோட்சமே தவிர, பிரம்மம் தானே இப்படி மாயையாலே மூடப்பட்டு இப்படி தன்னை பலபடியாக பார்க்கிறது. அதனாலதான் அவன் மாயாவாதின் பேர். ஆக அத்வைதம் இன்னொரு வஸ்து கிடையாதுன்னு சொல்லிக்கிறபடினாலே என்ன தெரியுதுன்னா, இவனத்துல இரண்டாவது வஸ்துவே கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு தான் மோட்சம். ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு மோட்சம் என்பது கிடையவே கிடையாது. ஜீவாத்மான்னு ஒரு வஸ்து இருந்தா தானே அதுக்கு மோட்சம்னு ஒண்ணு தேரும். அது கிடையவே கிடையாது. இருக்கிறதே ஒரு வஸ்து. சம்சாரம், மோட்சம், இத ரெண்டையும் நிர்ணயிக்கணும். இந்த ரெண்டையும் நிற்கணும். சம்சாரம் எப்படி அந்த பிரம்மத்துக்குன்னா, தான் பிரமிக்கிறத, அதுதான் மாயா சபடித்த பிரம்மம், மாயாலே பிரமிக்கிறது. அதனால இப்படி ஏற்படுறது. அதனால இந்த வஸ்துக்களை எல்லாம் பார்க்கிறது. இது சம்சாரம். என்னைக்கு இந்த பிரம்மம் நீங்கிறதோ, இந்த மாயை போயிடுது அப்படின்னா, கேவலம் அந்த ஞானம் இருக்கே அப்படியே, அதுதான் மோட்சம் என்று தெரிவிக்கிறார். அதை காட்டுகிறார். பிரமிக்கை சம்சாரம் என்றும் இத்தை காட்டில் இந்த இதை கட்டிக்கொள்ளவும் சொல்லுகையாலே தத்துவம் பதச்சேரி வஸ்துக்களுடையவும் ஐக்கிய பாவனையாலே அந்த பிரமம் போகை மோட்சம். இந்த வஸ்துக்களுடைய தத்துவம் பதச்சேரி, தத்துவம் இருக்க அது எப்பொழுதும் அந்த அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மின்னு நானே பிரம்மம் பிராமே பிரம்மம் என்ற தன்னை தானே சொல்லி சொல்லி அந்த ஞானத்தாலே வஸ்துக்களுடைய ஐக்கிய பாவனையாலே எல்லா வஸ்துக்களும் ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான், ஞானப்பந்து ஒண்ணுதான் என்கிற அந்த ஐக்கிய பாவனை ஏற்படுறதே பாவனையாலே அந்த பிரமம் போகை மோட்சம். இந்த பிரமம் நீங்கிவிடும். எல்லாம் ஒண்ணுதான் 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 நினைச்சு 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 அந்த பிரமம் நீங்கி விடுகிறது. நீங்கி விட்டதையானால் அதுதான் மோட்சம் என்றும் சொல்லும் அவன் என்று தெரிவித்தார் என்று அவன் காட்டுகிறான். அதுக்கு மேலே பாஸ்கரன் ஆகிறான் சங்கரன். பாஸ்கரன் அடுத்தபடியா பாஸ்கரன் அவன் சொல்லுகிறது எதை காட்டுகிறனா, அவித்யோபிரமிதம் பிரம்ம ஜீவ இத்யபிதீயதே. அவித்யை நாளே பிரம்மம் ஜீவம் என்றெல்லாம் பார்க்கிறான். ஜீவாத்மா பரமாத்மா என்றெல்லாம் எதன் காரணமாக பார்க்கிறான்னா அவித்யாலே பார்க்கிறான் என்று. அவன் மாயைன்னு சொன்னா, இவன் அவித்யைன்னு சொல்றான். மாயையால ஏற்பட்டது, இல்லாத வஸ்துவால ஏற்பட்டது. இது அவித்யைன்னு ஒண்ணு, அந்த அவித்யால ஏற்பட்டதுன்னு சொல்றான். பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒண்ணு, கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு எல்லாரும் ஏக ரீதியா ஏற்றுக்கொள்கிறார்கள். சங்கரன் பாஸ்கரன் எல்லாரும் அதை தெரிவிக்கிறார். அந்த பிரம்மம் தானே புத்தி இந்திரியாதி ரூபமாய் சத்தியமாய் இருந்துள்ள உபாதியோட்டை சம்சர்க்கத்தாலே இந்த பிரம்மம் தான். பிரம்மம் இருக்க அது எப்படி இருக்குன்னா, புத்தி இந்திரியாதி ரூபமாய் சத்தியமாய் இருந்துள்ள புத்தி இந்திரியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய எத்தனையோ கை கால் முதலிய இந்திரியங்கள், இதோட கூடின புத்தி. இந்த புத்தியாலே இந்த யோகத்தாலே உபாதி ஓட்டை சம்சர்க்கத்தாலே இருந்துள்ள உபாதி, இது ஒரு காரணம். இந்த காரணம் இதோட சேர்ந்து இருக்கிறபடினாலே அதற்கு இந்த பிரமம். என்ன பிரம்மம்னா, இப்படி பலபடியா பாருங்க, இதெல்லாம் இந்திரியங்கள் புத்தியோட கூடி இருக்கிறபடினாலே இந்த பிரம்மம் இருக்க தன்னை பலவாக பார்க்கிறது என்று அவன் தெரிவிக்கிறான். புத்தி இந்திரியாதி ரூபமாய் சத்தியமாய் இருந்துள்ள உபாதியோட்டை சம்சர்க்கத்தாலே இந்த காரணம் இருக்க, இதற்கு இந்த மாயை ஏற்படுறதுக்கு இந்த பிரம்மத்துக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது, பிரமம் ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் எதுன்னா இந்த உபாதி இருக்க, அது எதுன்னா இந்திரியங்கள் புத்தி, கை கால் இந்திரியங்கள், அதற்கு மேலே புத்தி. இந்த புத்தி உபாதி இருக்க, இந்த காரணம் மட்டும் உண்மை. அது அந்த உண்மை காரணம் இருக்க, அது அப்போ அத்வைதம் எப்படி சித்திக்கும்? ரெண்டாவது வஸ்து உண்மையாயிட்டு இப்போ பிரம்மம் ஒன்று, அதற்கு மேலே அதற்கு உண்டான காரணம் உண்மைன்னு தெரிகிறதேனா, அந்த ஒரு சமயத்துல எப்பொழுது அந்த பிரம்மத்துக்கு மோட்சம் ஏற்படுறதோ, அதாவது ஒண்ணுமில்லைன்னு அந்த பிரம்மம் அறிகிறதோ, அந்த சமயத்துல இந்த உபாதி போயிடும். அதனால இது அசத்தியம். அதனால இதையும் சத்தியமாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு இது சத்தியமா இருக்கு.
இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, இப்போதைக்கு அத்வைத்தம் கிடையாது. இப்போதைக்கு ரெண்டாவது வஸ்து இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்திரியங்களோட கூடின புத்தி. அதனால இந்த பிரம்மமானது தன்னை பலபடியாக பிரமிக்கிறது, பிரமித்து பார்க்கிறது. அந்த உபாதி காரணம் இருக்கே, அது மட்டும் இப்போதைக்கு சத்தியமா இருக்கு. என்னைக்கு அந்த காரணம் நீங்குகிறதோ அப்பொழுது காரியம் இருக்கே, காரணத்தாலே ஒரு காரியம் உண்டாகிறது. அந்த காரணம் போயிடுச்சுன்னா அதை நீங்கிடுது அப்படின்னா, அந்த உபாதி இந்திரியத்தோட கூடின புத்தி அது நீங்கி விட்டதுன்னு சொன்னா அப்பொழுது காரியம் போயிடும். அதாவது இந்த பிரமம் ஏற்பட்டிருக்கிறது, பல வஸ்துவாக பார்க்கிறது இந்த பிரம்மம், இந்த காரியம் தன்னுடைய போயிடும். அன்னைக்கு அது மோட்சம். அதைத்தான் பாஸ்கரன் தெரிவிக்கிறான் இடத்துல அற்புதமா எடுத்து காட்டுகிறார். சத்தியமாயிருந்துள்ள உபாதியோட்டை சம்சர்க்கத்தாலே ஜீவ பாவத்தை பஜித்து பிரமித்து கொண்டு போருகை சம்சாரம். ஜீவபாவத்தை பவிக்கிறான், ஜீவாத்மானு உண்டுனா என்று இவன் நினைக்கிறானே, அது சம்சாரம். சம்சாரமா இருக்கு. ஒரு காலத்துல என்ன இருக்கணும், அது ஒண்ணும் இல்லாமல் கேவலம் பிரம்மம் மட்டும் இருக்கும், அது மோட்சம். அதைத்தான் அவனு சொல்றான். வந்து இந்த காரணம் இருக்கே, அது சொல்றதெல்லாம் வித்தியாசம். சங்கரன் சொன்ன காரணம் என்ன, மாயா சபலித்த பிரம்மம், மாயினாலே இந்த பிரம்மமானது தன்னை பலபடியாக பார்க்கிறதுன்னு தெரிவித்தான். இவ்விடத்துல பாஸ்கரன் அவன் சொல்லக்கூடியது என்ன, மாயைன்னு கிடையாது, இதுக்கு இந்திரியம் புத்தி இருக்கே, அதெல்லாம் சத்தியமா இருக்கு. சத்தியமாக இருக்கக்கூடிய இந்திரிய புத்தி, அந்த புத்தியினாலே பிரமிக்கிறது இந்த பிரம்மமானது பலபடியாக. என்னைக்கு அந்த பிரமம் நீங்குகிறதோ அன்னைக்கு இந்திரியம் புத்தி அதெல்லாம் போயிடும். அப்பொழுது ஒரு வஸ்துவையும் எதிரிலே பார்க்காது, இந்த பிரம்மமானது அது மட்டும்தான் என்று என்னைக்கு நினைத்து அது ஏற்படுகிறதோ அதுதான் மோட்சம். மற்றபடி இருக்கக்கூடியது சம்சாரம்னு பாஸ்கரன் தெரிவிக்கிறான். அடுத்தபடியா போருகை சம்சாரம் ஜகத்து சத்தியம் என்றும் சத்தியமான பந்தத்துக்கு ஞானமாத்திர நிவர்த்தியம் கூடாமையாலே சத்தியமான ஜகத்து சத்தியம் அப்படின்னா, இந்த சத்தியமான ஜகத்துக்கு ஞானமாத்திர நிவர்த்தியகத்துவம் கூடாமையாலே, ஞானம் மட்டும் போச்சு இந்த ஜகத்துக்குன்னு சொன்னா அது சேராது. ஜகத்தனோ சத்தியம்னு ஒத்துக்கொண்டா அப்பொழுது ஞானத்தாலே இந்த ஜகத்து ஏற்பட்டதுன்னு சொன்னா அப்பொழுது அது சேரவே சேராது. அதனாலே அது எல்லாம் பொய் என்று மேலே தெரிவிக்கிறான் அவன் என்று தெரிவித்து எங்கையாலே மேலே இங்கையாலே வர்ணாசிரம தர்ம உபேதமாய் வேதமாய் இந்த தர்மம் இது எப்படி ஏற்படும், இதெல்லாம் ஒரு புத்தி இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல இதெல்லாத்தையும் இப்படி பிரமிக்கிறது இந்த பிரம்மமானது. இப்போ என்னைக்கு அந்த பிரமம் நீங்கும், இந்த பிரம்மத்துக்கு பிரமம் என்னைக்கு போகும், பிரமிக்கிறதோ அது என்னைக்கு போகும்னா வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் தர்ம அதர்மம் இதெல்லாம் அனுஷ்டிக்கணும். ஆக வேதத்திலே சொன்னதையெல்லாம் என்னைக்கு அனுஷ்டிக்கிறானோ அப்பொழுது இந்த பிரமம் நீங்கிவிடும். கடைசியில வேதமும் போய், அது சொன்னதும் போய், இவன் அனுஷ்டித்ததும் போய், எல்லாம் பொய் என்று எண்ணி அறிகிறானோ அன்னைக்கு மோட்சம். அதை மேலே தெரிவிக்கிறான் இவ்விடத்துல. ஆக ஸ்வ வர்ணாசிரம தர்மோபேதமாய் அவனுடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் சேர, அதாவது பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன்னு சொல்லக்கூடிய 4 வர்ணங்கள், அதற்கு மேலே ஆசிரமங்கள் பிரம்மச்சரிய, அதுக்கு மேலே கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாசம்னு 8 விதமா பார்க்கிறோம் இல்லையோ. இந்த 8க்கும் சேர அவன் எதையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் வேதம் சொல்லிக்கிறதோ அதையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும். தர்ம உபேதமாய் வேதமாய் தத்துவமசி இத்தியாதி வாக்கியஜன்ய ஞான பூர்வகமாய் இருந்துள்ள உபாசனாத்மக ஞானத்தாலே தத்துவமசி என்கிற அந்த வாக்கிய ஜன்யம், அந்த வாக்கியம் இருக்கே, தத்து துவம் அசி, நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த பிரம்மம்னு இப்படி சொல்லிட்டே போகும் காலத்துல என்ன ஏற்படுறதுன்னா அந்த பிரம்மத்துக்கு ஏற்பட்ட இந்த அவித்யை நீங்கி விடுகிறது. தன்னை பலவாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை சுபாவம் போயிடுறது, பிரம்மம் ஒண்ணுதான் கடைசி என்று அவன் மேலே தெரிவிக்கிறான். உபாசனாத்மகம் ஞானத்தாலே அந்த உபாதி நசித்தவாறே அந்த உபாதி போயிடுறது. தத்துவமசி என்று சொல்லி வேதத்திலே சொல்ல, அந்த தத்துவமசின்னு என்னைக்கு சொல்லுவான்னா வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த 4 வர்ணங்கள் ஆசிரமங்கள் அதற்கு சேர எதெல்லாம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அனுஷ்டிக்க இவனுக்கு தத்துவமசி என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் ஏற்படும். தத்துவமசின்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில என்ன ஏற்படும்னா இவன் பிரம்மமாக மாறி விடுகிறான். எதிரில் எந்த வஸ்துவையும் பார்ப்பது கிடையாது, இரண்டாவது வஸ்துவே கிடையாது. அப்பொழுது இந்த
உபாதி இதற்கு காரணமாக இருந்த இந்த இந்திரியத்தோட கூடின புத்தி அதுதான் காரணம். அந்த உபாதி நீங்கி விட்டதேயானால் பிரம்மம் தன்னை தானே தான் ஒன்றுதான் இருக்குமே தவிர வேறொன்று கிடையாது என்று அவன் தெரிவிக்கிறான். பாஸ்கரன் அதை காட்டுகிறார். இடத்திலே பூர்வகமாக இருந்துள்ள இந்திரியா இத்தியாதி தத்துவமசி இத்தியாதி வாக்கியஜன்ய ஞானபூர்வகமாக இருந்துள்ள உபாசனாத்மக ஞானத்தாலே அந்த உபாதி நசித்தவாறே உபாதி போனவாறே என்ன ஏற்படுது? கடத்துவம் கடத்வம்சோ கடாகாசோ கடத்வம்சோ கடாகாசோ ந பின்னோ நவசாயதா என்ற வேறுபட்டத ஒன்று பார்ப்பதே கிடையாது. கடத்வம்சம் கடம் ஒன்று இருக்கு, ஒரு பானை இருக்கு, மண் பானை இருக்கு, துவம்சா அதை போட்டு உடைச்சு விடுறான். உடைச்சா என்ன ஏற்படுறது? கடத்வம்சோ கடாகாசோ. அப்பொழுது என்ன ஏற்படுறதுன்னா இந்த கடம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆகாசம், இடைவெளி, இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. கடத்தை போட்டு உடைச்சுடுறான். கடம் இந்த இடத்த தூக்கி போட்டு உடைச்சுட்டா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அது ஒரு பிடி மண்ணா போடுறது. மண்ணா ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? ஆகாசம், கடாகாசோ ந பின்னோ நவசாயதா. வேறு ஒரு வஸ்து அவ்விடத்திலே கிடையாது. ஆக பின்னமாக வேறு ஒரு வஸ்துவை பார்க்க முடியாமல் போய்விடுறது. நபஸ் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் தான் அவ்விடத்தே இருக்கிறது என்று கடாத்யுபாதி நாசனத்துவம் தத்துவ சின்னமான ஆகாசத்துக்கு மகாகாசத்தோட ஏகீபாவம் உண்டாகிறா போலே உபயிதாம்சமான ஆத்மாவுக்கு இவ்விடத்துல என்ன ஏற்படுறதுன்னா இந்த கடம் இருக்கே, இந்த கடத்தை உடைத்து விட்டால் அப்பொழுது மகாகாசத்தோட ஏகீபாவம் உண்டாகிறா போலே. மகாகாசம் இருக்கே, பெரிய ஆகாசம் இருக்கே, அதாவது இடைவெளி அதோட ஒன்னா சேர்ந்து விடணும். கடம் இருந்த இடத்துல கடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆகாசம் இருக்கிறது. சுவாமி அந்த இடத்துல வேற ஒரு வஸ்துவை வைக்கலாமேன்னு கேட்கக்கூடாது. இருந்த கடத்தை உடைச்சு விடுறான். உடைச்சுட்டா அந்த இடத்துல என்ன வெறும் ஆகாசம், இடைவெளி இருக்கு. ஆக எப்படி அது மகாகாசத்தோட இந்த இடைவெளியோட ஒன்றாக ஏகீபாவம் உண்டாகிறா போல சேர்ந்து விடுகிறதோ அதே போல உபயிதாம்சமான ஆத்மாவுக்கு அனுபகிதாம்சமான பிரம்மத்தோட ஏகீபாவம் மோட்சம். உபயிதாம்சமான ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கானே, அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு பிரம்மத்தோட ஏக கண்டியம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து விட்டு என்று சொன்னால் பிரம்மத்தோட ஏகீபாவம் அதுதான் மோட்சம் ஆகிறது. அதுதான் மோட்சம். என்னைக்கு இந்த பிரம்மம் ஆத்மா வேறல்ல ரெண்டும் ஒன்றுதான் என்று என்னைக்கு அறிகிறானோ அன்றுதான் மோட்சம் மோட்சமாகிறது என்றும் சொல்லும் அவன் என்று அவன் தெரிவிக்கிறான். இது பாஸ்கரனுடைய அவனுடைய சித்தாந்தம். அதற்கு மேலே யாதவன் ஆகிறான். சங்கர பாஸ்கர யாதவன் அடுத்தபடியா சொல்றான், அந்த பிரம்மம் தானே சத்தியமாய் பாரமார்த்திகமாய் அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா அது சத்தியம். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அது மூணு பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுக்கு ஆனா ஒரு தசை வியாபகாரிக தசை என்றும் பாரமார்த்திக தசை என்றும் இரண்டு தசை. வியாபகாரிகம்னா விவகாரத்துக்காக இருக்கக்கூடியது. அவனை ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பலபடியான அவதாரங்களாகவும் இப்படிலாம் விவகரித்து நாம் வார்த்தை சொல்வதற்கு அனுகூலமா இருக்கே, அது ஒரு தசை. பிரம்மத்துக்கு அது ஒரு தசை இருக்கு. பாரமார்த்திகம்னா சத்தியமான தசை. அதனுடைய சத்தியமான தசை என்னன்னா அது மட்டும்தான் இருக்கு. வேறொரு வஸ்து இருக்கவே இருக்காது இந்த பிரம்மத்தை தவிர வேறொரு வஸ்து கிடையாது. ஆனா வியாபகாரிக தசை என்கிற தசையிலே அந்த பிரம்மமானது இப்படி பலபடியாக பார்க்கிறது. மூணு விதமா தெரிவிக்கிறான். சங்கரன் சொன்னது என்னன்னா மாயா சபடித்த பிரம்மம், மாயினாலே இந்த பிரம்மம் மூடப்பட்டு அதனாலே பலபடியாக தன்னைத்தானே பார்க்கிறதுன்னு சங்கரன் சொன்னா. பாஸ்கரன் சொன்னதை விடத்துல இந்திரியம் புத்தி, இந்த புத்தியோட கூடின கை காண்புடைய இந்திரியத்தாலே புத்தியும் சேர்ந்திருக்கிறபடினாலே இந்த பிரம்மமானது தன்னை பலபடியாக பார்க்கிறது. என்னைக்கு இந்த பிரம்மமானது வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் கை கால்களுடைய அவயவங்களை கொண்டு புத்தியை கொண்டு வேதத்திலே சொன்ன கர்மானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அந்த ஆச்சாரத்துக்கு சேர எதெல்லாம் வர்ணாசிரம தர்மத்துக்கு சேர எதையெல்லாம் பின்பற்றுகிறதோ பின்பற்றி பிற்பாடு தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஏற்படுறது? புத்தியோட சேர்ந்த இந்திரியங்கள் எல்லாம் நசித்து பிரம்மம் ஒன்றுதான் காண கிடக்கிறது. வேறொரு வஸ்து அது பார்க்காது. இது பாஸ்கரன் சொன்ன அத்வைதம். அடுத்தபடியாக யாதவன் அவன் தெரிவிக்கக்கூடிய அத்வைதம் என்னன்னா அந்த பிரம்மத்துக்கு ரெண்டாவது திசை ஒன்று உண்டு. என்ன திசைனா வியாபகாரிக திசைன்னு ஒரு திசை. அது விவகாரத்துக்காக நம்ம பேசுறதுக்கு சுலபமா இருக்கு, அதுக்காக இருக்கக்கூடிய திசை. அதனால அதுக்கு குணம் உண்டு, விக்கிரகம் உண்டு, பூதி உண்டு என்றெல்லாம் எல்லாம் பேசும்படியாக
ஒரு தசை அமைந்திருக்கிறது, அது அவதாரம் பண்ணுகிறது, அவதாரத்துல எத்தனையோ காரியங்கள் பண்ணுகிறது, லீலைகள் இருக்கின்றன என்றெல்லாம் பேசுவதற்கு தகுதியான தசை, அது வியாவகாரிக தசை. அந்த தசையில அந்த பிரம்மம் செய்வதெல்லாம் இருக்க, அதெல்லாம் விவகாரத்துக்காக பேச்சுவார்த்தைக்காக இருக்கக்கூடிய தவிர அதெல்லாம் உண்மை அல்ல. எது உண்மைனா பாரமார்த்திக தசைன்னு பிரம்மம் மட்டும் இருக்க, அதுதான் உண்மை. பிரம்மம் மட்டும் சத்தியமா இருக்க, அது ஒன்றுதான் உண்மை என்று தெரிவிக்கக்கூடியவன் அவன் யாதவன்னு இடத்தை அற்புதமா எடுத்து காட்டுகிறார். அந்த பிரம்மம் தானே சத்தியமாய் பாரமார்த்திகமாய் ஸ்வஸ்மாத் அபின்னமான சிதசித் விஸ்வகாத்மக, அதுக்கு மேலே ஸ்வஸ்மாத் அபின்னமாய், அதற்குள்ளே தான் அபின்னம், அது வேறுபட்டு இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது. சிதத்தின் விஸ்வாத்மக பிரபஞ்சமாய் பிரபஞ்சமானது சித்து அச்சித்து இதோட விஸ்வமாக இந்த லோகமாக காணக்கூடிய இந்த பிரபஞ்சமானது அது எப்படி இருக்குன்னா ஸ்வஸ்மாத் அபின்னம் என்று பிரமிக்கை சம்சாரம், அது பின்னம் பின்னம்னு பிரமித்தனையானால் அதான் அது சம்சாரம். ஸ்வஸ்மாத் பின்னம் என்று பிரமிக்கை சம்சாரம், இது வேறுபட்டதுன்னு நம்மை காட்டும் வேறுபட்டது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறோமே, லோகத்தை சிதசித் வஸ்துக்கள் பார்க்கிறோமே, ஆத்மா என்ன அச்சேதன வஸ்துக்கள் என்ன இதெல்லாம் பார்க்கிறோமே, இதெல்லாம் வேறுபட்டது வேறுபட்டது என்று ஒன்று பார்க்குமே, ஆனால் அப்படிப்பட்டது இருக்கே அதுதான் சம்சாரம். அந்த எண்ணம் எப்பொழுது ஏற்படுதோ அது சம்சாரம். என்னைக்கு அந்த எண்ணம் நீங்கிடுறதோ அப்பொழுது அதுதான் மோட்சம். அது வேறுபட்ட வஸ்துவே கிடையாது என்று இருக்கக்கூடியது மோட்சம் என்று தெரிவிக்கிறார் இடத்துல. அதற்கு சேர ஒரு பிரமாணம் எடுத்து காட்டி அதை மேலே அவரை அர்த்தம் தெரிவிக்கிறார் இடத்துல. வித்யாஞ்ச அவித்யாஞ்ச என்று வித்யாலயம் அவித்யாலயம் வித்யை அவித்யை, இதனாலே அந்த பிரம்மமானது இப்படி பலபடியாக அது பிரமிக்கிறது என்றும் சொல்லுகையாலே ஞான கர்ம சமுச்சயத்தாரே இவிடத்தை உபாபியாமேவ பக்ஷாபியாம் யதா யதா ஆசய யதாகே பக்ஷினாங்கதி, ஆகாசத்துல எப்படி உபாபியாம் ரெண்டு ரக்கைகளோட பக்ஷியானது பறக்குகிறதோ அதே போல ததைவ ஞான கர்மபியாம் பிராபியதே பரமேஸ்வர பிரம்ம சாஸ்வதம் என்ற இடத்துல பிராபியதே, அதற்கு சேர ஞான கர்மம் ஞானத்தாலேயும் கர்மத்தாலேயும் பிரம்ம சாஸ்வதம் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்கிற அந்த உண்மையான நிலையை அடைகிறான் ஒருத்தன் என்கிற அந்த பிரமாணத்தை அவர்களுக்கு அனுகூலமாக எடுத்துக்கொண்டு விடத்தை தெரிவிக்கிறார் என்றும் சொல்லுகையாலே ஞான கர்ம சமுச்சயத்தாலே அந்த பேத ஞானம் நசித்து ஞான கர்மம் ஞானம் கர்மம் நல்ல ஞானம், என்ன ஞானம்னா பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம்னா வேறொன்று வஸ்து சத்தியம் அல்ல என்கிற ஞானத்தாலேயும் அதற்கு சேர தத்துவமசி தத்துவமசி என்று சொல்லி போருகிற அந்த கர்மத்தாலேயும் எனக்கு என்ன ஏற்படுறது அபேத ஞானம், வேறொரு வஸ்து கிடையாது, பேதம் கிடையவே கிடையாது. அபேத ஞானம், அபேதம்னா பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், அதை காட்டிலும் வேறொரு வஸ்து கிடையாது என்கிற ஞானம் நசித்து பேதம் என்கிற ஞானம் நசித்து பேத ஞானம் நசித்து வேறொரு வஸ்து உண்டு என்கிற ஞானம் நசித்து போகை அப்படி ஏற்படுகிறது, அதுதான் மோட்சம் என்றும் சொல்லும் அவன். அதுதான் மோட்சம், ரெண்டாவது வஸ்து கிடையாது. மூணு பேரும் சொல்றது என்னன்னா ரெண்டாவது வஸ்து கிடையாது, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம்னு நினைக்கிறானே அன்னைக்கு மோட்சம். என்னைக்கு இரண்டாவது வஸ்து உண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கானோ அன்னைக்கு சம்சாரம். ஆக இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா நம்ம எல்லாருமே பிரம்மம், நம்ம எல்லாம் என்னென்ன ரெண்டாவது வஸ்து உண்டு, நீங்க உண்டு நான் உண்டு இன்னொரு வஸ்து உண்டு என்னெல்லாம் பலபடியா வஸ்துக்கள் உண்டு உண்டு நினைச்சிட்டு இருக்கோமே, இப்போ நமக்கு சம்சாரம். என்னைக்கு இது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுறதோ அன்னைக்கு நமக்கு மோட்சம். ஆக அதைத்தான் இடத்த பிரம்மம் பிரம்மம் எல்லாரும் பிரம்மம் தான். இதுல நீங்களும் நானும் தனிப்பட்ட வஸ்துவே கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான்னு சொல்லிட்டா எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் என்ன ஏற்படும்னா ஒரு நாள் மோட்சம். அத அவன் சொல்லக்கூடிய சங்கர பாஸ்கர யாதவர்கள் இவர்கள் எல்லாம் அத்வைத மத போக்தாக்கள் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இம்மதங்கள் எல்லாம் சுவாத்யாதிரங்கடம் பண்ணி போருகிற அசுர ராட்சசாதிகளை மோகிப்பிக்கைக்காக தானாயும் ருத்ரனை கொண்டும் சர்வேஸ்வரன் பிரவர்த்திப்பித்த வயிறே என்று மேலே காட்டுகிறார். இந்த மதங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்வ ஆக்ஞாதிலங்கனம், அவனுடைய பெருமானுடைய ஆக்ஞை சுதிர் ஸ்மிருதிர் மமைவாக்ஞா என்று அவனுடைய ஆக்ஞை, அந்த ஆக்ஞைக்கு சேர காரியம் செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறானே அந்த ஆக்ஞையை அதிலங்கனம் பண்ணி அதை மீறி பண்ணி போகிற அசுர ராட்சசர்களை மோகிப்பிக்கைக்காக, அந்த அசுரர்கள் ராட்சசர்கள் அவர்கள் எல்லாம் மோகத்தை அடைய வேண்டும், அவர்கள் எல்லாம் பிரமிக்க வேண்டும் என்கைக்காக
தானாயும் எம்பெருமான் தானாயும் புத்தனாக அவதரித்தான். அவனும் பல அர்த்தங்களை சொன்னான். அதற்கு மேலே ருத்ரனை கொண்டும், ருத்ரன் அந்த சிவன் அவனை கொண்டும் சர்வேஸ்வரன் எம்பெருமான் பிரவர்த்திப்பித்தான். இதையெல்லாம் அவனே உண்டாக்கினான், அவனே வளர்த்தான். இதையெல்லாம் ஏன் அசுர ராட்சசர்கள்லாம் மோகத்தை அடைய வேண்டும் செய்தது. கடைசியில என்னன்னா, அசுர ராட்சசர்கள் மோகத்தை அடைகிறாளோ இல்லையோ, சத்துக்கள் நாமெல்லாம் மோகத்தை அடைச்சோம். இந்த மதங்கள் அது சொல்றது சரின்னா அதுவே தேவைடான்னு நம்ம அளவா எல்லாம் அதுல போய் சேர்ந்து விடுறோம். அதைத்தான் கடைசியில பார்க்கணும். அது கல்வியினுடைய கோலாகலம்னு பார்க்கிறோம். இவ்வர்த்தம் அதற்கு மேலே இந்த அர்த்தம் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு பெரிய பிரமாணத்தை எடுத்து காட்டி இதுல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கு என்று தெரிவிக்கிறார். மகாபாரதத்திலே மோட்ச தர்மத்திலும் சர்வேஸ்வரன் தானே சொன்னானிலே, இதை மட்டும் தெரிவித்து முடிக்கிறேன். மகாபாரதத்திலே மோட்ச தர்மத்துல எம்பெருமான் தானே அவனே சொல்லுகிறான். எதை தெரிவிக்கிறான்னா, இந்த லோகம் எப்படி ஆகிவிடும் அதை எம்பெருமான் அற்புதமா தாய்க்கிறான். பூதோ நாம முனிர் பூத்வா, பூதங்கள் இந்த லோகத்துல புத்தோ நாம முனிர் பூத்வா, புத்தன் என்ற பெயர் பற்ற இருக்கக்கூடியவன் ஒருத்தன். அவன் பிறப்பான். பிறந்து மோகிஷ்யாமி மாணவான், அதனாலே மோகத்தை அடைகிறார்கள். மாணவர்கள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் அவர்கள் எல்லாம் மோகத்தை அடைகிறான். பஷாத் பவிஷ்யந்தி, அதற்கு பிற்பாடு ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிறது? முண்டாக காஷாய வாசசா, முண்டாக தலையெல்லாம் மொட்டை அடிச்சுடுவான். மொட்டை அடிச்சுட்டு ஒரு காஷாய வஸ்திரம், ஏக வஸ்திரம் அதானே எல்லாம் ஏக வஸ்திரம். தலையை என்ன மொட்டை அடிச்சு விடுறா? எதுவுமே கிடையாது. ஏக வஸ்திரம், ஒரே ஒரு வஸ்திரம் தான், இரண்டாவது வஸ்திரம் கிடையாது. காஷாய வாசகா அதை உடம்பிலே சுத்தி கொண்டு தேசாம் அல்பதரோ தர்மா, அவர்கள் மிகவும் அல்பமான தர்மத்தை பின்பற்றி இகலோகே பரத்ரசா, இந்த லோகத்திலும் பரலோகத்திலையும் தேசாம் அதற்கு மேலே அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கானா, பூதஞ்ச பஸ்மி பவந்தி, மேலே பூதம் எல்லாத்தையும் பஸ்மதானம், நிறைய சாம்பலை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்கள். பஸ்மி பவந்தி காஷ்டவது, அதற்கு மேலே கட்டையை போல இருக்க வேணும், ஒரு காரியம் பண்ணக்கூடாது என்று அவர்கள் எல்லாம் தெரிவித்து போகிறார்கள். அதற்கு மேலே விப்ராகா சத்தேஸ்வதாஸ்யந்தி, அதற்கு மேலே விப்ரர்கள் எல்லாம் ஸ்ரத்தேஷு வதாஸ்யந்தி, அதற்கு மேலே விப்ரர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதை எல்லாம் ஸ்ரத்தையோட செய்வதே கிடையாது. எல்லாவற்றையும் எப்படி இப்போ நம்ம எல்லாம் ஆய்ந்து வரமோ அதை கண்ணபிரான் ஏற்கனவே மகாபாரதத்தில் சொல்லிட்டான், இப்படிதான் ஆக போகுது என்று அவன் தெரிவித்திருக்கிறான். அதை காட்டுகிறார் இடத்தே. மைபுத்த துவமாகாதே அல்பதோயாக, அதற்கு மேலே மிகவும் குறைந்த நீர். எல்லா இடத்தையும் என்ன ஆகுனா, நீர்நிலைகள் குறைந்துவிடும், நீரே இருக்காது, ஜலமே இருக்காது. அல்பதோயாக, அதற்கு மேலே தத்தோ மேகா, அதனால மேகங்கள் என்னன்னா, மேகத்தாலே மழை வருதுன்னு அது அபூர்வமாயிடும். தானே பார்த்துட்டு இருக்கோம், மேகத்தையே பார்த்துட்டு இருக்கோம், மழை வருதா தெரியல. ஆக மேகங்கள் எல்லாம் அபூர்வமாயிடும். அதற்கு மேலே அல்பசஸ்யா வசுந்தரா, வசுந்தராயான இந்த பூமி பிராட்டி அவள் என்ன பண்ணுவானா, அல்ப சசியம், அதிக தானியத்தை கொடுக்கவே மாட்டான். அல்ப சசியம் கொஞ்ச காலத்துல என்ன ஆகுன்னா, இப்படி போக போக கலி முற்ற எல்லாரும் இடத்தையும் பஞ்சம் தான் நீடித்து நிற்கும். வேறொன்று சோரே கிடைக்காது, பஞ்சம் தான் இருக்கும். ஆக தானியம் விளைவது கிடையாது. அதை நல்லா பிரத்யட்சமா இப்பவே பார்த்துட்டு இருக்கோம். பூமியிலே தானியம் குறைந்து விடுகிறது. அதற்கு மேலே அல்பஷீராக ததோ காவா, அல்பக்ஷீரம், பால் கறப்பது என்பது குறைந்துவிடும். பசுக்கள் பாலை கறக்காது, அது அல்பமாகிவிடும். அதற்கு மேலே அல்ப வித்யாக பிராமணாக, பிராமணர்கள்லாம் வித்தியை கற்க மாட்டாங்க. அல்ப வித்யாச்ச பிராமணா, வித்யாபியாசம்ங்கிறது அது போயிடும். அதுதானே பார்க்கிறோம். விபரீத வித்தியை தான் கற்று திரிகிறார்களே தவிர, அதுவும் முக்கியமா பிராமணர்கள் அவர்கள் எதை முக்கியமாக கற்க வேண்டுமோ அதை கற்பதே கிடையாது என்று அல்ப வித்யாட்ச பிராமணாக. அதற்கு மேலே நிவர்த்தியஞ்ச ஞான நிவர்த்த ஞான அத்தியாய, அதற்கு மேலே நிவர்த்தா சுவாத்தியாய, அவர்கள் அத்தியனம் பண்ணுவதே கிடையாது. அத்தியனம் பண்ணுவதிலிருந்து நிவர்த்தி அடைகிறார்கள். பிண்டோதக விவர்ஜிதாக, பிண்டோதகம் அன்னம் கிடைப்பது கிடையாது, உதகம் கிடைப்பது கிடையாது, எதுவுமே இல்லாமல் தவிப்பார்கள். அதற்கு மேலே அனந்தியாஸ்வே அந்தியே
சௌச்ச வர்ஜிதா, அதற்கு மேலே இதை போல எல்லையற்ற அதர்மங்களை கடந்து சௌச்சம் அவர்களுக்கு சுத்தி என்பது இருப்பதே கிடையாது. பிராமணர்கள் சுத்தியை இழந்து விடுகிறார்கள். அக்னிஹோத்திரம் ச நஷ்யந்தி, அக்னிஹோத்திரம் அது செய்வதே கிடையாது. அது பிராமணர்கள் அக்னிஹோத்திரம் 3 காலத்திலையும் அக்னியை மூட்டி அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். கிரகஸ்தானம் அந்த அக்னிஹோத்திரம் அது நிஷித்து போகிறது. அதற்கு மேலே குரு பூஜாக பிரணசியத்தி, குரு பூஜை இருக்க அதை ஒருத்தரும் செய்வார். ஆச்சாரியனை மதிக்கவே மாட்டார். ஆக குரு பூஜை என்பது ஒரு காலத்திலையும் கிடையவே கிடையாது. ஆச்சாரியனத்தை எப்படி சிஷ்யன் நடந்து கொள்ள வேண்டும் அது தெரியவும் தெரியாது. அப்படி நடந்து கொள்ள போவதும் கிடையாது. இது ஏற்பட போகிறது என்ற கண்ணபிரான் ஏற்கனவே சொல்லிட்டான் இடத்திலே. ஆக குரு பூஜாக பிரணசியந்தி, அதற்கு மேலே பிராமணாக சர்வ யஜ்ஞேஷு, எல்லா யஜ்ஞங்களையும் விட்டு விடுவர்கள். பிரச்சனந்தி ச தட்சிணாக, இப்படி எல்லா யஜ்ஞத்தையும் விட்டு ஆங்காங்கே திரிவர்கள் எல்லோரும். அதற்கு மேலே தத் பிரஜாக, அவர்களுடைய பிரஜைகள் பிரளயம் யாந்தி காலக தர்மேன சோதிதா, காலக தர்மம் காலத்தினாலே அவர்கள் என்ன ஏற்படுகிறார்னா இப்படி அதர்மம் செய்து செய்து அதனாலே சோதிக்கப்பட்டு அவர்கள் நாசத்தை அடைகிறார்கள். தற்பிரஜாக, இப்படிப்பட்டவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் எல்லாம் நாசத்தை அடைகிறார்கள். பிரளயம் ஞாத்தி, நசித்து போகிறார்கள், அதையே அடைகிறார்கள். அதற்கு மேலே நஷ்குன்வந்தி பிது புத்திராக, ஒரு காலத்திலையும் பிள்ளை தகப்பனாருடைய பேச்சை கேட்க மாட்டான். நஷ்குன்வந்தி பிது புத்திராக, தகப்பன் சொல்வதை பையன் கேட்க மாட்டான். கேட்டான்னா ஆச்சரியப்படணும், இந்த காலத்தையும் நம்ம பேச்சையும் கேட்கிறானா, ஒரு காலத்தையும் கேட்க மாட்டான். பிது புத்திரா நஷ்குன்வந்தி, தகப்பன் சொல்வதை கேட்பதில்லை. அதற்கு மேலே இந்த காரணம் விசேஷமா ஒண்ணு சொன்ன நஸ்புஷா, மனாட்டு பெண் கட்டாயம் கேட்க மாட்டான். மனாட்டு பெண் இருக்காளே, அவர் உழுகாரத்தையும் மாமனார் சொல்றதையோ மாமியார் சொல்றதையோ கட்டாயம் கேட்க மாட்டான். சரி, மாட்டு பெண் கேட்க மாட்டான். அதற்கு மேலே சகோதராக சகோதரன், தம்பியோ கூட பிறந்தவன், தம்பியோ அண்ணனோ, அவன் ஒரு காலத்தையும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். தம்பி ஒரு காலத்தையும் அண்ணன் சொல் பேச்சு கேட்பறான கட்டாயம் கேட்க மாட்டான். அதற்கு மேலே இந்த பிரித்தியர்கள் வேலைக்காரர்கள் இருக்காரு, அவர்கள் எஜமானன் சொல்றதை கேட்க மாட்டான். கட்டாயம் வேலைக்காரன் எஜமானன் சொல்றதை கேட்க மாட்டான். அதற்கு மேலே என்ன களத்திரானே, மனைவி கட்டாயம் கேட்க மாட்டான். அப்பதான் அவன் மனைவி. ஆக இந்த காலத்துல கண்ணன் சொன்னான், அடியன் சொல்றத கண்ணன் தெரிவிக்கிறான். இடத்துல மகாபாரதத்திலே சொல்லிட்டான், இப்படிதான் நடக்க போறது. இனி வரக்கூடிய காலத்துல பாசண்டிகள் நிறைந்த தலையெல்லாம் மொட்டையடித்துக் கொண்டு அந்த சாம்பலை பூசி திரியக்கூடியவர்கள் லோகத்திலே நிறைய நிறைந்து விடுவார்கள். அதன் காரணமாக என்ன ஏற்படும்னா தத்வைத புருஷார்த்தங்கள் எல்லாம் மாறிவிடும். மாறுபாட்டை அடைந்து எல்லாரும் தங்கள் இஷ்டம் போலே திரிவர்கள். தர்மம் போய்விடும். ஒருத்தர் பெரியவன் சொல்வதை சிறியவன் கேட்பது என்பது ஒரு காலத்திலும் நீடித்து நிற்காது என்று அற்புதமா காட்டுகிறார். ந ஸ்முஷா ந சகோதராக ந பிருத்தியாக ந களத்திராணி பவிஷ்யது அதர்வோத்தரம். இடத்துல எல்லாம் தலைகீழ மாறிவிடும். அதர்வோத்தரம்னா டாப்சிகரி வேர்டுன்னு சொல்றோமே, எல்லாம் தலைகீழே மாறிவிடும். மேல் உண்டான வஸ்துக்கள் எல்லாம் கீழே இறங்கிவிடும். அதனால தானே வேலைக்காரன் எஜமானன் சொல்றதை கேட்கலன்னா வேலைக்காரனே எஜமானன் ஆயிடும், எஜமானன் வேலைக்காரன் ஆயிடும். இப்படி தலைகீழே மாறுபாட்டை அடைய வேண்டும். யாரெல்லாம் சொல்ல பேச்ச கேட்கணும்னு இருக்கோ அவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்காமல் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். பிள்ளையானவன் நான் சொல்றது தகப்பன் கேட்கணுமே என்று அவன் நினைப்பான். மனாட்டு பெண்ணானவள் நாம சொல்றதை மாமியார் மாமனார் கேட்க வேண்டும், அவர்கள் சொல்றதை நாம் கேட்க கூடாது என்று இப்படி மாறிவிடும். எல்லாம் லோகமே தலைகீழாக மாறிவிடும் என்று கண்ணபிரான் தெரிவிக்கிறான் என்று மகாபாரதத்திலே மோட்ச தர்மத்திலும் சர்வேஸ்வரன் தானே சொன்னானிலே. இது கண்ணபிரானுடைய அற்புதமான வார்த்தை. இது இத்தனையும் என்று எடுத்து காட்டுகிறார். அதனால இப்படி இவர்கள் சொல்வதிலே ஆச்சரியம் இல்லை. சங்கர பாஸ்கர யாதவ பட்ட பிரபாகரர் என்ற மாயாவாதிகள் அவர்கள் சொல்வதிலே ஆச்சரியம் இல்லை என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் நடந்த சம்வாதம், ஏன் அந்த மதத்தை ருத்ரன் ஏன் தெரிவித்தான் இந்த லோகத்திலே என்று அவனே பார்வதியிடத்திலே தெரிவிப்பதாக ஆச்சரியமான சம்வாதத்தை பாத்ம புராணத்திலிருந்து எடுத்து மேலே காட்டுகிறார். அதை தொடர்ந்து அதற்கு சேர உண்டான வித்த விசேஷங்களை அனுபவித்து நாளை தினம் ஒரு வாராக இந்த பாட்டை தலை கட்ட வேணும். ஆச்சு, போன மாசம் தொடங்கின பாட்டு 3 நாள் போன மாசத்துல சொல்லியாச்சு. இந்த மாசத்துல ஆச்சு, இன்னைக்கு ஆச்சு, நாளைக்காவது இந்த பாட்டை தலை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் அதை எம்பெருமானார் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று நினைத்து இத்துடன் இன்றைய காலக்ஷேபத்தை நிறுத்துகிறேன். நாளை தினம் எல்லோரும் சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்து சேருமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். Oh.